எனக்கு கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அப்போஸ்தலரை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். அவர்களோடது மற்றும் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கிறது மாத்திரமல்லாமல், அவர்கள் மூலமாக நாம் என்னத்தை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். அது உங்களுக்கும் எனக்கும் மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நாம ஒவ்வொரு வாரமும் படிக்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம், அதையே நம்ம மறந்து போகாத படிக்கு, அவர்களுடன் நமக்கான பாடத்த நாம என்ன பண்றோம், நம்மளோட வாழ்க்கையில நம்ம அப்பியாசப்படுத்தி பழகிக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறபடியினால, நாம என்ன பண்றோம், தொடர்ந்து அவரோட வாழ்க்கையை நம்ம படித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம யாரோட யாரோட நம்ம ஆ வாழ்க்கையை குறித்தும், அவருக்கான பாடத்தை குறித்தும், அவர் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிற விஷயத்தை குறித்தும் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தோமாவை குறித்ததான பாடம் தான் நம்ம படிக்க போகிறோம். அவர பார்த்தீங்கன்னா, அநேக இடங்கள்ல நம்ம யார்கிட்ட போய் கேட்டாலும், "தோமா போல சந்தேகப்படாத. தோமாவே சந்தேகப்பட்டாரே." அந்த மாதிரி 2 விஷயங்களுக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா, தோமாவ எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. அ அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே கோவம் வந்ததே. ஏன்னா, அந்த ஜெப ஆலயத்துல வியாபார கூடமாக மாற்றிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் கயிறுனால ஒரு சாட்டை எடுத்து அடிப்பாரு. அத இயேசு கிறிஸ்து அவருக்கே கோபம் வந்துச்சு. நான்லாம் எம்மாத்திரம். அப்படி சொல்றபோது நம்ம தோமாவையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு சந்தேகப்படுற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம தோமாவ ஒரு எக்ஸாம்பிளா அவங்க காட்டுவாங்க. அப்படி நாம வேதத்துல தோமா உண்மையாக ஒரு அபிவிசுவாசியா இருந்தாரா? ஒரு சந்தேகப்படுகிற ஒரு அப்போஸ்தலனாக இருந்தாரா? அப்படிங்கிறத நம்ம அந்த பாடத்தின் மூலமாக தெளிவாக நம்ம பார்த்து, அதற்கு அப்புறமாக நம்மளுக்கான ஒரு பாடத்தையும் நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணிடுறோம், அவர ஒரு சந்தேகப்பட்ட தோமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்காம, உண்மையாக வேதத்தின் அடிப்படையில நடந்தது என்ன? அவர் உண்மையாகவே சந்தேகப்பட்டாரா? அப்படிங்கிறதான விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்துல நிறைய நம்ம நன்மை செஞ்சிருப்போம். ஆனா, நம்ம செஞ்ச நன்மைகள் எல்லாம் மறந்துடுவாங்க. ஒரே ஒரு கெட்டது, ஏதோ நம்மளை அறியாம நம்ம என்ன ஒரு ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு நம்ம ஒரு கெட்டதோ, இல்ல ஒரு விரும்பத்தகாத காரியத்த செஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த 1000 நல்ல காரியங்களும் மறைஞ்சு போயிடும். அந்த ஒரே ஒரு தப்பு மட்டும் தான் என்ன பண்ணும்? மக்களிடத்துல அதிகமா பரப்பப்படும். ஒரு பைனாகுலர் வச்சுட்டு அப்படியே கிளியரா பார்த்துட்டு, மத்த எல்லா விஷயங்களையும் எடுத்து போட்டுட்டு, நம்ம செய்யற தவறு மாத்திரம் என்ன பண்ணும்? இந்த பூமியில ரொம்ப வேகமா பரவுமாம். அதேபோல தோமா அநேக நல்ல காரியங்கள் செய்தாலும், ஆனா தோமா கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் மாத்திரம் தான் ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுது? மக்களால் பேசப்படுது. அப்படி நம்ம பார்க்கிறப்போ, ஃபர்ஸ்ட் தோமாவோட நம்ம என்ன பண்ணணும்னா, அவரோட பேரர்த்தம், அவரோட பின்னணி எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவரை குறித்து நம்ம அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். இப்ப தோமா அப்படிங்கிறதற்கு பேர் என்னன்னா, நம்ம வேதத்திலேயே இருக்குது. திதுமு என்னப்பட்ட தோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திதுமு என்னப்பட்ட தோமா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம வேதத்துல ஹீப்ரூ வேர்ட் அப்படின்னு சொல்ற அந்த எபிரேய பாஷையில தியோமா அப்படின்னு தான் அவருக்கு பேரு. தியோமா அப்படின்னா தமிழ்ல என்ன பண்ணுவாங்க? தோமா. இங்கிலீஷ்ல தாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திதிமு அப்படிங்கிறதற்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வின்னு அர்த்தம். இந்த ட்வின் அப்படின்னா, இரட்டையர்கள் இல்லைன்னா 2 அப்படிங்கிறதான 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு அதுக்குள்ள 2 கண்ணோட்டங்களான இந்த இரட்டை அப்படிங்கிறதுக்கு 2 கண்ணோட்டங்கள வேதாசிரியர்கள் கொடுக்குறாங்க. அதுல ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, தோமாவோடு இன்னொருத்தரும் பொறந்திருக்கலாம். அதனால ட்வின் அப்படிங்கிற அர்த்தம் கொள்ளுகிற பெயரை இவருக்கு வச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா, இன்னொரு காரணம் தோமா விசுவாசத்தையும், விசுவாசத்தையும் காட்டுனதுனால 2மே இவர் ஒரே டைம்ல காட்டினதுனால, இவருக்கு ட்வின் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேத பின்னணியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பதிவிடுறாங்க. அதுவும் இல்லாம இதுக்கு பின்னாடி உள்ள நம்ம இவரோட வாழ்க்கையின் பின்னணிய நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, தோமா அநேகமாக மீன் பிடிப்பவராக தான் இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா, அவங்க சீசர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த யூதர்களுக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணி அவங்களோட பழைய தொழிலாக மீன் பிடிக்கிற தொழில். ஏன்னா, ஏற்கனவே நம்ம நெறைய பாடங்கள்ல பார்த்திருக்கோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அநேக கலிலேயர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக தான் இருந்தாங்க. அதனால தோமாவும் மீன் பிடிக்கிறவராக இருந்திருக்கலாம். ஏன்னா, அதுல பின்னிட்டு போகிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தப்பன் பின்னிட்டு தன்னுடைய சொந்த வேலைய பார்க்க போகிற அவரோட சீசர்கள்ல 7 பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னோட மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போயிருவாங்க. அந்த 7 பேருல யாரு? நம்ம தோமாவும் ஒருவராக இருந்திருக்க கூடும்.
அதனால இவர் ஒரு மீன் பிடிக்கிறவராக இருக்கிறதற்கு அநேகமான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பின்னணிய நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, குளிர்காலத்துல வந்து இயேசு கிறிஸ்து ஒரு எருசலேம் தேவாலயத்திற்கு எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு எதுக்காக வருகிறார் அந்த குளிர்காலம் அப்படின்னு ஏன் அந்த குளிர்காலம்னு பர்ட்டிகுலரா சொல்றாங்க அப்படின்னா, ஹனூக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு தீப அ ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு விழா வந்து கொண்டாடப்படுகிறது. அது வந்து பண்டிகை, அர்ப்பணிப்பின் பண்டிகை அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், அவர் வந்து எருசலேமுக்கு வருகிறார். அங்க எருசலேமுக்கு வர்றப்போ மக்கள் வந்து என்ன பண்றாங்க, நீர் வந்து எப்போ பாரு என்ன பண்றீங்க, ஒரு உவமைகளாவே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து அவரு பேசுறப்போ மக்கள் வந்து அவருக்கு எதிர்ப்பா பேசுறாங்க. என்னன்னா, நீங்க வந்து எப்ப பாரு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. எங்களுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஒரு உவமைகளாக நீங்க பேச வேண்டாம். நீங்க டைரக்ட்டா பேசுங்க. நீங்க வந்து பிதாவ எங்கள காமிங்க. நீங்க யாரு? பிதா யாருன்னு எங்களுக்கு காட்டிக் கொடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஓப்பனா கேட்கறாங்க. நீங்க தான் மேசியாவா? நீங்க தான் வந்த அடுத்த மேசியாவா? அத எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. உவமைகளாக எங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்ல. அப்படின்னு மக்கள் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் யாராவது ஒரு சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இத வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலங்கள்ல வந்து, அப்ப இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒண்ணுதான். 2 பேரும் வேற வேற ஆ ஆ ஒரு வேற வேறமான தெய்வீக தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒத்துக்கிறதுக்கு இல்ல. 2 பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வியாக்கியானங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரா அப்படின்னு பார்த்தா, அப்படி சொல்லல. இத கேட்ட அந்த யூத ஜனங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொதித்து எழுந்து, அது எப்படி நீ வந்து தேவன், நான் தான் பிதான்னு எப்படி சொல்லலாம்? என் என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னா, அப்ப நீ தான் பிதாவா? அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாருமே அவர கல்ல எடுத்து அவர அடிக்கிறதுக்கு முற்படுறாங்க. அப்ப நீ தான் தேவன்னு நீ எவ்வளவு தைரியமா நீ சொல்லலாம்? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்ன ஏன் இப்படி கல்லெறியறீங்க? உங்களுக்காக வேண்டி நான் அநேக நற்கிரியைகள நான் செய்திருக்கேனே. ஆனா நீங்க அந்த நற்கிரியைகள் எல்லாம் மறந்துட்டு என்ன கல்லெறியறதுக்கு நீங்க துணிச்சீங்களே அப்படின்னு வந்து கேட்கிறாரு. வாசிங்க சிஸ்டர். யோவான் 10வது அதிகாரம் 33வது வசனம். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் உம்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். அதற்காக சாரி ஒரு நிமிஷம். அதற்காக வேண்டி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி மனுஷனா இருக்க, உன்னை தேவன் எப்படி நீ சொல்லலாம்? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? தேவ தூஷணம் சொல்லிவிட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ற யூதர்கள் கொண்டு எடுத்து அவர்கள வந்து கல்லெறியறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அததான் சொன்னாரான்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த 2, 3 வசனங்கள தொடர்ந்து பார்க்கிறப்ப, அதற்கான ஒரு ஒரு விடையை வந்து இயேசு கிறிஸ்துவே சொல்றாங்க. அத நீங்க வாசிங்க. யோவான் 10வது அதிகாரம் 36வது வசனம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, தெளிவா சொல்றாங்க. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும், உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான். அப்போ என்னப்பா பிதாவினால் தான் நான் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவரோட குணாதிசயங்கள தான் நான் உங்களோட கூட பிரதிபலிக்கிறேன். அதனால நான் வந்து என்ன பண்ணேன், தேவனுடைய குமாரன்னு சொன்னதுனால, நீங்க தேவதூஷணம் சொன்னதா நீங்க சொல்லலாமா? அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து யூதர்களோட கூட கேட்கிறாரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏற்கனவே சங்கீதம் 82 அதிகாரம் 6வது வசனத்துல, நீங்கள் தேவர்கள் என்று அப்படி இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்து அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அத கோட் பண்ணி சொல்றாங்க. என்னன்னா, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கோட் பண்ணி சொல்றாங்க. நீங்களுமே தேவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க?
நான் தேவன் சொன்னதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்களே, நீங்களும் தேவர்கள்னு சொல்லிட்டு சங்கீதம் 86:8 சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுடைய திருப்பி கேட்கிறார். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இல்ல நாங்க இதை ஒற்றுக்கொள்ள மாட்டோம். அது அவங்க அந்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை அவங்க என்ன பண்றத கவனிக்கிறவர்களாகவே காணப்படாம, அவரை மீண்டுமா அவர் என்ன பண்றாங்கன்னா கைது செய்து அவரை கொலை செய்யும்படி, இல்லைன்னா கைது செய்து சிறையில் அடைக்கும்படியான வகைகளை அந்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க. வாசிங்க சிஸ்டர் 10:39 யோவான். இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி. ஏன்னா இயேசு கிறிஸ்து தப்பிக்கிறார். ஏன்னா அவரோட அவரோட அந்த அவர்கள் கைகளில் இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுக்கும்படியான அந்த நேரம் இன்னும் வரல. அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால, யோவான் என்ன நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, எருசலேமில இருந்து இந்த யூதர்கள் கல்லெறிய தொடங்கினது நிமித்தம் அவர் என்ன பண்றாரு, தப்பிச்சு அவர் என்ன பண்றாரு, எருசலேம் வந்து யூதேயா பகுதியில இருக்கிறதுங்கிறதுனால அங்க இருந்து தப்பிச்சு அவர் என்ன பண்றாருன்னா வேற ஒரு இடத்துக்கு போறாரு. யோர்தான் ரிவர் கிட்ட அவர் போறாரு. ஏன்னா அங்கதான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பகுதி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். அப்படிங்கிறதுனால எருசலேம் அந்த ஸ்டார் போட்டிருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து எருசலேம்ல இருந்து யோர்தான் அந்த ஆறு இருக்கிறதான அந்த யோர்தான் பகுதிக்கு சென்று போய் விடுகிறார். அப்ப அவர் பின்னாடியே இயேசு கிறிஸ்துவோடைய கூட அவரோட சீசர்களும் இயேசு கிறிஸ்து பின்னாவே அவர்கிட்ட போயிடுறாங்க. இந்த இடத்துல வந்து சீசர்கள் வந்து அப்போ அவங்க வந்து என்ன பண்ணா நிறைய விஷயங்களை யோர்தான் அந்த பகுதியில வந்து இயேசு கிறிஸ்து வந்து அநேக காரியங்களை குறித்து தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். ஏன்னா நிறைய படிக்கிறாங்க. ஊமைகளால சொல்லிக் கொடுக்கிறார். ஜனங்களோட ஊமைகளாக இயேசு கிறிஸ்து பேசினாலும் அதற்குரிய அர்த்தத்தை தனியாக சீசர்களுக்கு மற்றும் அதை வந்து என்ன பண்ண தெளிவுபடுத்தி அந்த ஊமைக்கு அர்த்தம் என்னங்கிறத சீசர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லி தருவாங்க. ஜனங்கள் கிட்ட வந்து அவர் ஒன்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊமைகளாக மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த ஊமைகளுக்குரிய அர்த்தங்களையும் அதிகமாக இருக்கிறதான காரியங்களை எல்லாத்தையுமே சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து தனியாக இருக்கும் பொழுது கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப பார்த்து லாசர் வந்து ரொம்ப வியாதியாக இருக்கிறான். ஏன்னா லாசர் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். எருசலேம்ல இருக்கிற பெத்தானியா பகுதியில தான் லாசருவோட வீடு இருந்தது. அப்போ அங்க இருந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு செய்தி வருது. லாசர் வந்து மரணத்திற்குரியதான ஒரு வியாதிப்பட்டிருக்கிறார். அவ விட்டா இறந்து போயிடுவா அப்படிங்கிறதான ஒரு செய்தி வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். அவன் அவன் மரணம் வரைக்கும் அவன் போக மாட்டான். அப்படியே மரணம் வந்தாலும் நான் அவனை உயிர்ப்பிப்பேன் அப்படிங்கிறதான ஒரு திட்டமும் தெளிவுமான அந்த ஒரு ஒரு விஷன் இயேசு கிறிஸ்துவ கிட்ட இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, செய்தி போன உடனே அங்க இருந்து இயேசு கிறிஸ்து கிளம்புறதா இல்ல. அந்த இடத்திலே தொடர்ந்து இருக்காரு. லாசருவின் வீடு ஏற்கனவே பார்த்தோம். மீண்டும் அவர் என்ன பண்ணணும், அந்த ஜோர்தான் அந்த பகுதியில இருந்து அவர் மீண்டுமா யூதேயா பகுதியான யூதேயா பகுதியில இருக்கிறதான எருசலேமுக்கு அவர் திரும்பி வரணும். வந்தாதான் லாசரு வீட்டுக்கு போக முடியும். அப்ப என்ன பண்றாரு, ஓகே 2 நாள் அவர் இருந்த செய்தி வந்து அடுத்த 2 நாள் பின்பாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நாம மீண்டுமாய் நம்ம லாசர் வீட்டுக்கு போகலாம், லாசருவை பார்க்க போகலாம்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற சீசர்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, பயந்துடுறாங்க. ஏன்னா கல்லெறிக்கு பயந்துகிட்டு எங்க அவங்க நம்மளை கொன்னுடுவாங்களோ, அவங்க நம்மளை கைது செய்திருவாங்களோன்னு சொல்லி பயந்துதான் சீசர்களும் இயேசு கிறிஸ்துவும் எருசலேம்ல இருந்து யோர்தான் பகுதிக்கு வந்தாங்க. இப்ப திருப்பி எருசலேமுக்கு போகணும்னா அவங்கள மறுபடியும் நம்மளை பிடிச்சிடுவாங்களே, மறுபடியும் நம்மளை கொன்னு போட்டுடுவாங்களே, நம்மளை கல்லெறிவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயப்படுறாங்க. மீண்டுமா அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி சீசர்கள் கேட்கறாங்க. அப்ப அந்த சீசர்கள் கேட்கறதுல நம்ம 2 அர்த்தங்களும் கொள்ளலாம். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே, நீர் மேசியாவே, நீர் வந்து அங்க போனீங்கன்னா உங்களை கல்லெறிஞ்சிருவாங்களே, உங்களை கல்லெறிய நாங்க எங்க மனசு சம்மதிக்குமா, உங்க மேல நாங்க அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோமே, அதுவும் நம்ம ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். இன்னொன்னு பார்த்தோம்னா, ஐயோ அங்க போனா நம்மள கொன்னு போட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தின் மிகுதியினால அந்த வார்த்தையை சொன்னதாகவும் நம்ம என்ன பண்ணலாம், 2 கண்ணோட்டத்திலையும் நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து மீண்டுமா என்ன பண்ண, லாசர் வீட்டுக்கு வரணும். லாசர் வீடு எங்க இருக்கு, பெத்தானியா. இது வந்து எரிகோ. அவர் இருக்கிறதான இந்த யுதேயா பகுதியில என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எரிகோ பட்டணம் இருக்கு, சவக்கடல் இருக்கு, எப்ரோன் இருக்கு, பெத்லெஹேம் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எருசலேம் யூதேயா பகுதி இருக்கிறதான அந்த எருசலேமை சுற்றி இருக்கக்கூடியதான முக்கியமான பட்டணங்களாக காணப்படுது. லாசருவின் வீடு வந்து எங்கன்னா எருசலேம்ல இருந்து கரெக்டா 2 மைல் தூரத்துல வந்து 2 மைல் தூரத்துல வந்து லாசருவோட வீடு இருக்கு. அதனால யோர்தான் பகுதியில இருந்து எருசலேமுக்கு மீண்டுமாக திரும்பி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோட கூட அவர் வருகிறார். இப்போ வாசிங்க சிஸ்டர், யோவான் 11:8-18. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்திலிருந்து
இவ 2 இருந்தது. மைல் தூரத்தில் இருந்தது. அவங்க பெத்தானியாவுக்கு என்ன பண்றாங்கன்னா, லாசருவோட வீட்டுக்கு அவங்க வராங்க. அவங்க வரப்போ என்ன பண்றாங்க அப்டின்னா, ஏற்கனவே அவர என்ன பண்றாங்க, அ அ அ வாசிங்க சிஸ்டர் இதையும் கூட 11:8. அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இப்ப வந்து அவங்களுக்கு பயம். ஏன்னா போனோம்னா நம்மள மீண்டுமாய் கல்லெறிஞ்சிடுவாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, "வேண்டாம், நம்ம போக வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா, இந்த இடத்துல தான் அப்போஸ்தலனாகிய தோமாவ குறித்ததான முதல் அதாவது அவரோட ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன விஷயத்த இயேசு கிறிஸ்துவோட கூட பேசினார், எந்த விஷயத்தை சீஷர்களோட பேசினார் அப்படிங்கிறதான முதல் பதிவு வந்து நம்மளுக்கு காணப்படுது. எவ்ளோ பெரிய விசுவாசமான ஒரு அப்போஸ்தலனா அவர் இருந்திருக்கணும். நம்ம இந்த பாடத்த நம்ம பார்த்தோம்னா, இனிமேல் நம்ம சந்தேகப்பட்ட தோமான்னு இந்த குரூப்ல இந்த வார்த்தைய கேட்கிற யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான விசுவாசத்தை வந்து தோமா வந்து காமிச்சிருப்பாரு. அந்த இடத்துல தோமா என்ன சொல்லுவாருன்னா, நாம வந்து இப்போ இவர்கள் போவதற்கு யாருக்குமே போகுறதுக்கு தைரியம் இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவையும் போக விட மாட்டேங்கிறாங்க. அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க. நம்ம போனோம்னா கல்லெறிஞ்சிடுவாங்க, நம்மள கொன்னு போட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுற அந்த சீசர்கள் மத்தியில மீண்டுமாய் யோர்தான் பகுதியிலிருந்து எருசலேமுக்கு வர தேவையான ஒரு தைரியத்தை கொடுத்தது இந்த அப்போஸ்தலனாகிய சந்தேகப்பட்ட அவிவிசுவாசி என்று சொல்லப்பட்ட தோமா மட்டும்தான். வாசிங்க சிஸ்டர் யோவான் 11:16. அப்பொழுது தித்திமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். பாருங்க. ஆனா இதே வார்த்தைய பேதுருவும் சொல்லியிருப்பாரு. அவரோட கூட மரிக்க நேர்ந்தாலும் நான் மரிப்பேன். உம்மோட கூட மரிக்க நேர்ந்தாலும் நானும் மரிக்க தயார் அப்படின்னு பேதுரு சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து என்னது அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். அவரும் சாக துணிஞ்சாரு. மற்ற சீசர்களையும் என்கரேஜ் பண்ணாரு. நீங்க வாங்க நம்ம போகலாம். நம்ம இயேசு கிறிஸ்துவோட கூட மரிக்கிற வரை நம்ம என்ன பண்ணணும்? அவரோட கூட இருக்கணும். அவரோடு கூட மரிக்கவும் நாம் ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நாமளும் மரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா சீஷர்களையும் தைரியப்படுத்தி இயேசு கிறிஸ்துவோடே கூட எருசலேமுக்கு மீண்டுமாய் கடந்து வரும்படியான தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த தோமா தான் பண்ணி கூட்டிட்டு வருகிறார். இப்போ அதுக்கப்புறம் நம்ம 2வது விஷயம் பார்ப்போம் அப்படின்னா நம்ம தோமாவை குறித்து இன்னொரு இடத்துலயும் அழகாக பதிவிடப்பட்டிருக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் அந்த கடைசி ராப்போஜனம். அடுத்த நாள் அவர் என்ன பண்ணணும்? பஸ்காவை அனுசரிக்க போகணும். அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு இரவு விருந்து நடந்துட்டு இருக்கு. இரவு விருந்து நடந்துட்டு இருக்கும்போது தோமா வந்து அந்த இடத்துல வந்து தன்னுடைய அன்பை இயேசு கிறிஸ்துவிட்ட ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு. இப்ப பஸ்கா பண்டிகை முந்தின நாள் நம்மளுக்கு வந்து வாசிங்க சிஸ்டர் யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவரு அழகா வந்து சொல்றாரு. நான் வந்து என்னோட பிதாவிடத்துக்கு போறதுக்கு எனக்கு வேலை வந்துருச்சு. ஏன்னா அதுவரைக்கும் வந்து நெறைய பார்த்தீங்கன்னா, ஆ யோவான் எழுதின அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நெறைய இடங்கள்ல வந்து நான் பிதா கிட்ட போகிறேன். நான் பிதா கிட்ட போகிறேன்னு சொல்லிக் கொண்டே இருப்பாரு இயேசு கிறிஸ்து. ஆனா, அவர் வந்து கடைசியா திட்டமும் தெளிவுமாக இந்த இடத்துல வந்து பதிவு செய்வார். நான் வந்து பிதா கிட்ட போக வேண்டிய வேலை ஏன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்க ராப்போஜனம் முடிஞ்சிருச்சுன்னா, அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு என்ன பண்ணி ஜெபிக்க போகணும். யூதாஸ் காட்டிக் கொடுத்துருவார். வந்து அரெஸ்ட் பண்ணி அவ்வளோதான். முடிஞ்சது. இயேசு கிறிஸ்து அடுத்து பூரா அடுத்தடுத்த நீதிமன்றத்தில் நிக்க விட ஃபர்ஸ்ட் அன்னா, காய்பா, அதுக்கப்புறம் சான்ஹெட்ரின் நீதிமன்றத்திற்கு போகணும். அப்படியாக பிலாத்து கிட்ட போகணும். அப்படியாக 5 வகையான நீதிமன்றங்கள்ல போய் அவர் என்ன நியாயம் தீர்க்கப்படணும். அதுக்கப்புறம் சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படணும். சிலுவையில அறையப்படணும், மரிக்கணும், உயிர் தெழணும். அவரோட காரியங்கள் முடிஞ்சிடும். அதனால இது கடைசின்னு வந்ததுனால என்னுடைய என்னுடைய நான் பிதாவினிடத்தில் போகும்படியான வேலை எனக்கு வந்தது என்று அறிந்து, இவர் என்ன சொன்னார், உலகத்திலிருந்து அவன் அன்பு வைத்தபடியே, நான் என்ன பண்றேன், நான் இந்த உலகத்துக்கு என்ன தேவன் அனுப்பின அந்த ஒரு பாத்திரமாகிய நான் அன்பை கொண்டு வந்தேன். அன்பை நான் என்ன பண்ணேன், உங்க கூட எல்லாம் நான் குடுத்தேன். முடிவு பரியந்தமும் அவரிடத்துல வந்து என்ன பண்ணேன், நான் உங்களோட அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பை தன்னுடைய கடைசி நேரத்திலயும் இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்படுத்துகிறார். அப்போ வந்து ஆனா அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ராப்போஜன பண்டிகையில இப்ப ராப்போஜனம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வேலையில யூதாஸ் காரியோத்தும் அங்க இருக்கிறான். நம்ம ஏற்கனவே நம்ம யோவான் யோவான பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்.
அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இந்த நம்ம நைட்டு நம்மள யூதாஸ் வந்து காட்டிக் கொடுப்பான். என்ன காட்டிக் கொடுக்கிறவனும் இந்த பந்தியில இருக்கான். நான் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் யாருக்கு நான் அப்பத்தை திராட்சை ரசம் தோய்த்து நான் கொடுக்கிறேனோ அவன் என்ன காட்டிக் கொடுப்பான்னு இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா தெளிவாக சொல்லுகிறார். அப்படி இருந்தும் காட்டிக் கொடுக்க போகிற யூதாசும் அங்க இருந்தும் இயேசு கிறிஸ்து அவரை பகைச்சாரா? அவர் மேல வந்து அவருக்கு வந்து ஒரு கோபம் இருந்ததா? இல்ல. அவரோட அந்த மரண பரியந்தமும் யூதாசை அவர் தன்னுடைய அப்போஸ்தலனாகிய யூதாசை அவர் என்ன பண்ணாரு? சிநேகிதனேன்னு சொல்லி அவரை நேசிக்க தான் செய்தார். இந்த விஷயம் யோவானுக்கும் தெரியுமா? மற்ற சீசர்களுக்கும் தெரியுமான்னா, யூதாஸ் காட்டி தான் கொடுப்பான்னு மத்த சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல காட்டிக் கொடுக்கிறார். அப்ப அவர்களுமே அவர்கள வெறுத்தாங்களா? இல்ல. ஏன்னா யோவானுக்கு ஆல்ரெடி தெரியும். யூதாசு இயேசு கிறிஸ்துவ காட்டிக் கொடுப்பான். அவன் ஒரு பணப்பிரியனாக இருக்கிறான். அப்படிங்கிற அவனோட கண்ணோட்டங்கள் எல்லாம், அவனோட கவனம் எல்லாம் பணத்துல தான் இருக்கு. பணப்பையில தான் இருக்குங்கிறது அன்பான சீசனாகிய யோவானுக்கு ஏற்கனவே தெரியும். இத நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு ராத்தல் அளவுள்ள அந்த நலதம் தைலத்தை மரியாள் உடைச்சு இயேசு கிறிஸ்துவோட கால்கள்லயும், தலைகள்லயும் பூசுறப்போ அவன் என்ன சொல்லுவான்? அந்த இடத்துல யூதாஸ் இருப்பான். அப்போ யூதாஸ் வந்து என்ன சொல்லுவாரு? இத ஏழைகளுக்கு விற்று கொடுத்திருந்தா 300 பணத்துக்கு கொடுத்திருந்தா தரித்திரர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. இத வீணாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல யூதாஸ் வந்து சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவாங்க? கடிஞ்சு பேசுவார் இயேசு கிறிஸ்து. அவளை விடுங்கள், அவளை தடை செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பார்ன்னா, தடை பண்ணியிருப்பார். அப்பவுமே யூதாஸோட அந்த பணத்தின் மேல இருக்கிறதான அவனோட கவனம் வந்து அந்த இடத்துல யோவானுக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற சீசர்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப யோவானுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ற பட்சத்துக்கு கட்டாயம் யோவான் என்ன பண்ணிருக்கலாம்? மேபி மற்ற சீசர்களோட இது பகிர்ந்திருக்கலாம். அப்ப எல்லாருக்குமே யூதாஸ் மேல ஒரு சின்ன கோபம் இருந்தாலும், ஆனா யாருமே இயேசுவின் பாதப்படியில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டவங்க, இயேசுவின் வழிகளில் வந்த அந்த மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருமே யூதாஸை பகைக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து எவ்வாறு அன்பு வைத்தாரோ, அதே அன்பை யூதாஸ் காரியத்தின் மேலயும் அவர்கள் வைத்தார்கள். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ 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 வந்து நம்ம நம்ம சபையிலேயே பார்க்கலாமே. இப்போ அ அ இவன் நம்ம வந்து சபையில வந்து உயர் பதவியில இருக்கிறவங்க தான் மெசேஜ் குடுக்கிறவங்க. இந்த மாதிரியான ஒரு இருக்கிறவங்க தான் நம்ம சபையில உயர்வானவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. யாரு அடிமட்டத்துல இறங்கி வேலை செய்யறது, நம்ம சபைய கூட்டுறவங்களா இருக்கலாம், பாய் விரிச்சு கொடுக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளோட அந்த ஒரு ஃபெல்லோஷிப்க்கு நம்ம சாப்பிட்ட பிளேட்ட கழுவுறவங்களா இருக்கலாம். அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்து அதை நிரூபிக்கும்படியாக யாரு பெரியவர்? இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் பிதா கிட்ட போற வேலை வந்துருச்சுன்னு சொன்ன உடனே, அடுத்து நம்மள்ல யாரு இயேசு கிறிஸ்துவோட பொசிஷனுக்கு வாரது? அந்த இடத்தை யார் பிடிப்பது? அப்படிங்கிற ஒரு போட்டி சீசர்களுக்குள்ள வர்றப்போ, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? டக்குன்னு எழும்பி என்ன பண்றாங்க? துண்டை எடுத்து தன்னுடைய இடைக்கச்சையில கட்டி என்ன பண்றாங்க? அவ்ளோ அப்போஸ்தலர்களுடைய கால்களையும் கழுவுகிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ற? தன்னுடைய தாழ்மையை, நான் வந்து உயர்ந்தவன்னு நினைக்கிறீங்களே, இல்ல நான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி, நீங்களும் என்ன மாதிரி தாழ்ந்தவர்களாக இருக்கணும். உயர்வுக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது? நீங்க ஆசைப்படுகிற ஒரு சீசர்களாக, ஒரு அப்போஸ்தலர்களாக, ஒரு ஜனங்களாக நீங்க வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கால்கள் மூலம் கழுவுறத வந்து என்ன பண்றாங்க? கத்துக் குடுக்குறாங்க. அது இப்பயுமே சில சபைகள்ல வந்து என்ன பண்றாங்க? அந்த எ வ குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லப்படுற அந்த புனித வெள்ளிக்கு முந்தின நாளாகிய வியாழக்கிழமை இத ஒரு சடங்காச்சாரமாக அதோட முழுமையான ஒரு 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 புனிதத்துவம், அந்த முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாம ஒரு சடங்காச்சாரமாக நிறைய இடங்கள்ல அது செய்யறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. இப்ப அதே போல நாம என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நான் இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் என்னோட பிதாவோட கூட போறேன் அப்படின்னு அவர் சொல்றப்போ என்ன பண்றாரு? பேதுரு, நீங்க எங்க போனாலும் அங்கேயும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? வந்து சொல்றாரு. சொல்லுங்க வாசிங்க சிஸ்டர். யோவான் 13:33. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். ஆமென். அவரு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து நான் இன்னும் கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம் கூட கிடையாது. கொஞ்ச நேரம் தான். உங்க கூட நான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன், பிதா கூட போயிருவேன். நீங்க வந்து ஆசைப்பட்டாலும் இப்ப என்னோட வர முடியாது. ஆனா வருவீங்க. ஆனா இப்ப என்னால வர முடியாது. உங்களால என்னோட கூட வர முடியாது. அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே பேதுரு சொல்லுவாரு, "இல்ல, இல்ல. நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. அங்க நானும் வருவேன்." அப்படின்னு சொல்லி பேதுரு வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்து எங்க போறேன் அப்படின்றத வந்து என்ன பண்ணினாரு சொல்லியிருப்பாருன்னா, நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் அப்படிங்கிறத
சொல்லாம நான் பிதாவோட போறேன் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. பிதாவோட போறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? மரிக்கப்படணும். மரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பிதாவோட கூட பரலோகத்திற்கு உயிர் தெழுந்து போகணும். அதே போல நாம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ள முதல்ல மரிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சு கோதுமை மண்ணியாக நம்ம பூமியில விதைக்கப்பட்டால் மட்டும்தான் நாம் என்ன பண்ணுது? உயிர்த்தெழுதலில் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். அவருடைய நம்ம என்ன பண்றது? மரிக்கவும் தயாரான பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். இப்போ அடுத்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் போகிற இடத்தை அறிந்திருந்தீர்களானால் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவங்க கிட்ட சொல்றாரு. வாசிங்க சிஸ்டர் 14:4 யோவான். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஏன்னா அவர் போக போற வழி அவர்களுக்கு தெரியும். ஏன்னா எப்படி கொண்டு போக போகிறார், கொண்டு போகிறார் அப்படிங்கிறத சீசர்களும் பார்க்கதான் போறாங்க. அதனால நீங்க என்னமோ அறிந்திருக்கிறீங்க. நான் வர்றதையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அதே போல நான் போறதையும் நீங்க அறிந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இததான் நம்ம யோவான் 8வது அதிகாரத்துல ஃபுல்லாமே என்ன பண்ணுவாங்க? பிதாவிடம் போகிறேன். நான் பிதாவிடம் போகிறேன். நீங்க 8வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அதுல வந்து இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அடிக்கடி சொல்லியிருப்பார். நான் பிதா கிட்ட போக போறேன். அந்த காலம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. நான் மீண்டுமாய் அவரோட கூட போக போகிறேன்னு சொல்லிக்கிட்டே வருவாரு. இததான் அந்த நேரத்துல தான் தோமா கேட்பார். வாசிங்க சிஸ்டர் 14:5 யோவான். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். ஏன்னா தோமாவுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ விட்டுட்டு இருக்கிறதற்கு மனசு இல்ல. போறேன்னு இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே தோமா என்ன பண்றாரு? முதல் ஆளாக எழும்பி அவர் சொல்றாரு, நீங்க எங்க போறீங்க ஆண்டவரே? நீங்க போகிற இடம் எங்களுக்கு தெரியாதே. அப்படி தெரிஞ்சதுன்னா நாங்களும் உங்களோட வந்துருவோமே. அதனால அந்த வழியை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோமா கேக்குறாரு. அதனால அதுக்கப்புறம் வாசிங்க சிஸ்டர் 14:7. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு பெரிய சத்தியமே ஒளிஞ்சிருக்குது நம்மளுக்கு. அத நம்ம கரெக்ட்டா அத திட்டமும் தெளிவுமாக நம்ம வாசிச்சா மட்டும்தான் இதுக்குரிய முழு மீனிங்கையும் நம்ம அர்த்தத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்வாரு? நீங்க போற வழி எங்களுக்கு தெரியாதே. நாங்க எப்படி நீ போகிற வழியில வந்து நாங்க பிதா கிட்ட நாங்க வந்து எப்படி சென்றடைய முடியும்? சென்று சேர முடியும்னு தோமா கேட்டதற்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார். என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ என்ன பாக்குறீங்க இல்லையா? என்ன பாத்தீங்கன்னா என் பிதாவையும் நீங்க பாத்துட்டீங்க. நான் அவரோட ஒரு பிம்பமாக தான் நான் அந்த பூமிக்கு வந்தேன். அவர் என்ன பேச சொன்னாரோ அததான் நான் உங்களோட கூட பேசினேன். அவர் எதை செய்ய சொன்னாரோ அததான் நான் உங்களோட கூட செய்தேன். என்னோட என்ன காரியத்திற்காக அவர் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை கனப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து தோமா கிட்ட அழகா சொல்றாரு. நீ வந்து என்ன நீ முதல் நன்றாக புரிந்து கொண்ட அப்படின்னா, நீ பிதாவையும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிற. நீ அவரை என்னதான் நன்றாக நீ என்ன உற்று என்னுடைய செயல்களையும் என்னுடைய கிரியைகளையும் நீ உற்று கவனித்திட்ட. என்னுடைய அன்பான அந்த முகத்தை நீ பார்த்துட்டீன்னா, பிதாவான அன்பான முகத்தையும் நீ பார்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, தோமாவுக்கு வந்து அவர் வெளிப்படுத்துவார். இதையே நம்ம முழுமையா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த சொல்றதுலயே நம்ம என்ன பண்ணலாம்? பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இதே கொஸ்டின பிலிப்பும் கேட்பாரு. இந்த இடத்துல நான் பிதா கிட்ட போறேன்னு இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே முதல்ல கொஸ்டின் கேட்டது யாரு? பேதுரு கேட்டாரு. 2வது தோமா. 3வதாக பிலிப்பு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? வாசிங்க சிஸ்டர் யோவான் 14:8. பிலிப் அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் பிதா கிட்ட போறேன்னு சொல்றாரு. பேதுருவும் அவர் பங்குக்கு அவர் கொஸ்டின் கேட்டு முடிச்சுட்டாரு. விளக்கம் கொடுத்துட்டாங்க இயேசு கிறிஸ்து. இப்ப தோமாவும் கேட்டுட்டாங்க. தோமா கிட்டயும் பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து நீங்க போற வழியே காமிங்க. அதன் மூலமா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தோமா ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு இன்டைரக்டா கேட்ட தோமா இப்ப பிலிப் என்ன பண்ண டைரக்டாவே கேட்கிறாரு. நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க எங்களுக்கு ஆண்டவர் எங்க பிதாவை மட்டும் எங்களுக்கு காமிங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னீங்களே, எங்களுக்கு அது வேண்டாம். எங்களுக்கு பிலிப் இப்பவே எங்களுக்கு என்ன பண்ணுங்க? பிதாவை எங்களுக்கு காண்பிங்க. எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்றார். வாசிங்க சிஸ்டர் 14:9 யோவான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்?
இந்த இந்த கருத்த வந்து நம்ம அழகா பார்க்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, "பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும்." ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட சீசர்களோடு 3 1/2 வருஷ பயணமாக இருக்கிறார். ஏன்னா அவரு 30 வயசுல அவரு என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமா சீசர்கள் அவர்களோட வந்து சேர்றாங்க. கிட்டத்தட்ட 3 1/2 வருஷ பயணம். பயணத்துல சீசர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஒரு இடத்திலயும் தனிமையாக விடாம அவர் கூடவே இருக்காங்க. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்றாங்கங்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நீங்க என்னோட கூட இருந்தும் அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு கிட்ட இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. அப்போ என்ன இததான் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இயேசுக்கு தேவன் வந்து அவரோட மகிமை, ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அவ்வளவு பிரகாசமான ஒரு ஒரு தேவன். அவர் வந்து என்ன அந்த மகிமையில வந்தாரு பூமிக்குன்னா, என்ன பண்ண முடியாது? அவரை யாரும் தரிசிக்க முடியாது. அவரை கண்ட அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவாங்க. அவரோட பிரகாசமான அந்த முகத்த பார்க்கிறதுக்கு யாராலும் கூடாது. அவர் ஒளியானவர். அவர் மகிமை நிறைந்தவர். அந்த மகிமையில வர முடியாததுனால தான் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்தாரு. அப்ப 2 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதான சில நிறைய கருத்துக்கள் வந்து இருக்கு. ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவே இந்த வசனத்துல பிதா என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல அடுத்த 2 வசனம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே அதற்கான விடையை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. வாசிங்க சிஸ்டர் 14:10. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உன்னுடனே சொல்லுகிற வசனங்களை ஏன் சுயமாய் சொல்லவில்லை? என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவர் இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஏன்னா, அந்த முதல்ல சொன்னது நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னு சொன்ன அந்த வார்த்தைய, அப்படியே இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தெளிவுபடுத்தியிருப்பாங்க. நான் பிதாவிலும், பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. நம்ம குடும்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எங்க தாத்தாவ வந்து நான் பார்த்ததில்ல. ஆனா என்னோட பையன வந்து என்ன பையன பார்க்கிற என்னோட தாத்தா வழியில இருக்கிற கொஞ்சம் சொந்தக்காரங்கலாம், "உன் பையன் உன் தாத்தா மாதிரியே இருக்கிறான்ம்மா. பார்க்க அவன மாதிரியே இருக்கிறான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்காக வேண்டி என் தாத்தா என் பையனாயிர முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணியிருக்காரு? பிதாவின் எல்லா கிரியைகளையும், அவருடைய சித்தங்களையும் நிறைவேற்றுவதற்காக என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, "உங்களுடனே சொல்ற வசனங்கள் நான் சுயமா சொல்லல. நான் என்ன பண்றேன்? என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாமே அவர் சொன்னதுதான். அவர் என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே அந்த கிரியைகளை செய்யும். நான் செய்கிற காரியங்கள் அனைத்துமே என்னது? என்னுடைய பிதா எனக்கு கற்றுக் கொடுத்த அவர் சொல்லுகிற காரியங்களை மாத்திரம் தான் நான் இந்த பூமியில செய்கிறேன். ஏன்னா அப்ப என்னுடைய கிரியைகளையும், என்னுடைய நான் பேசுகிற பேச்சுக்களையும், வசனங்களையும் வைத்து, நீ பிதாவை நீ இதுவரைக்கும் பார்க்கலையா? அப்ப நீ நீ அவ்வளவுதான் நீ புரிந்து வைத்திருக்கிறாயா? அப்படிங்கிற மாதிரியாக இயேசு கிறிஸ்து வந்து பிலிப்பு கிட்ட தெளிவுபடுத்துறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்து இப்போ வந்து நம்ம கடைசி பகுதிக்குள்ள நம்ம வந்துட்டோம். ராப்போஜனத்துல எல்லா காரியங்களையும் பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுதுன்னா, நம்ம வந்து தோமாவை பற்றி நாம் படிக்க வேண்டிய கடைசி காரியத்திற்குள்ளாக நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போயிட்டாங்க. இப்ப அந்த 3வது நாள் மகதலேனா மரியாள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர் மேல அவரோட உடம்ப வாங்கி பரிமள தைலம் பூசி அவர் என்ன பண்ணணும்னா, அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடைசி காரியங்கள செய்கிறதற்காக மகதலேனா மரியாள் வந்து கல்லறைக்கு தேடி வர்றாங்க. தேடி வர்றப்ப பார்த்தா கல்லறை வந்து தொறந்து இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் உடல் வந்து அங்க இல்ல. அவரு உயிர்த்தெழுந்து போயிட்டார். இத நம்ம அனைவரும் அறிந்த காரியங்கள் தான். அப்ப அந்த இடத்துல அவங்க ரொம்ப அவங்க சத்தமிட்டு அழுகிறப்போ, இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரனை போல மரியாளுக்கு வந்து ஒரு காட்சி குடுத்து, "நீங்க வந்து ஏன் உயிர்த்தெழுந்து போனவர கல்லறையில வந்து தேடுறியே?" அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மகதலேனா மரியாள் அழுதுகிட்டு ஓடி போய் பேதுருகிட்டயும், யோவான் கிட்டயும் போய் சொல்றாங்க. "ஐயோ! நான் இயேசு கிறிஸ்துவ தேடி போனேன். அவரோட உடல் வந்து கல்லறையில இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ அழுத உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு வந்து உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு தெரியவறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் உடல காணோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, போச்சு நம்மளுக்கு இனி அவரு வந்து போயிட்டாரு. உயிர்த்தெழுந்து போயிட்டார். பரமேறி போயிட்டாரு. இன்னும் நம்மளும் யூதர்கள் வந்து நம்மள பிடிச்சுட்டாங்கன்னா, நம்மளையும் கொன்னு போட்டுடுவாங்க. அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா, எல்லோரும் பயந்து வீட்ல ஒரு அறைக்குள்ளாக பூட்டிட்டு பயந்து போய் வந்திருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிறப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன பண்றாரு? காட்சி கொடுக்கிறார். அந்த இடத்துல காட்சி கொடுக்கிற அந்த வேளையில தோமா அவர்களோட கூட இருந்தாருன்னா, இல்ல. வாசிங்க சிஸ்டர் 20, 24 யோவான். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை.
இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? பூட்டி இருந்த கதவிற்குள்ளாக நல்லா கவனத்துல வச்சுக்கணும். பூட்டி இருந்த அந்த கதவுகளுக்குள்ளாக ஆவியின் சரீரத்தோட கூட இயேசு கிறிஸ்து வர்றாரு உள்ள. அப்போ உள்ள வந்த உடனே அவர் வந்து என்ன பண்றார்? "உங்களுக்கு சமாதானம். நான் வந்து உயிர்த்தெழுந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷமான காரியத்த தன்னோட சீஷர்களோட சொல்றாங்க. அப்ப சீஷர்களோட சொன்ன உடனே அந் அ அ வாசிங்க சிஸ்டர். அடுத்த வசனம் 25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டானான் காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் கை விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இந்த இந்த ஒரு வசனத்த வச்சுக்கிட்டு தான் தோமா சந்தேகப்பட்ட தோமான்னு சொல்றாங்க. எந்த இடத்துல, எந்த நேரத்துல, எந்த விதமான ஒரு சூழ்நிலையில இவர் இந்த வார்த்தைய சொன்னார் அப்டின்னா, நம்ம அந்த வார்த்தைய இனிமே நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா, இயேசு கிறிஸ்து முதலாக அவர் உயிர்த்தெழுந்த அன்று சாயங்கால வேளையில என்ன பண்றாரு? சீசர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த அறைக்குள்ளாக வந்து, பூட்டியிருந்த அறைக்குள்ளாக வந்து அவர்களுக்கு முன்பாக என்ன பண்றாருன்னா, தன்னுடைய விலாவையும், தன்னுடைய கைகளையும் என்ன பண்றார்? தொறந்து சீசர்களுக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். காண்பிச்சு அவங்க அந்த காயங்கள பார்த்த உடனே, அந்த இடத்துல என்ன பண்றாங்க? உயிர்த்தெழுந்து நம்மிடையே வந்தது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷப்படுற இடத்துல தோமா இல்ல. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறப்ப தான், மற்ற சீசர்கள் எல்லாரும் போயி தோமா கிட்ட சொல்றாங்க, "நாங்க கர்த்தர கண்டோம். அவருடைய கைகளினால், ஆணிகளினால் உண்டான கைகளில் இருந்த காயத்தையும், விலாவில் இருந்த ஆணியினால் அடிக்கப்பட்ட அந்த ஈட்டினால் குத்தப்பட்ட விலாவில் இருந்த காயத்தையும் நாங்க என்ன பண்ணோம்? கண்டோம் அப்படின்னு சொல்லி கண்டோம், சந்தோஷப்பட்டோம். அவரு நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாருன்னு அந்த சந்தோஷத்த சொல்றப்போ, அந்த இடத்துல இருந்த தோமாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப நாம சொல்றோம், ஒரு மாம்பழம் சாப்பிடுறேன் நானு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. ரொம்ப இனிப்பா இருக்கு. அத நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சிஸ்டர் அந்த மாம்பழம் வாங்கினேன். எனக்கு ரொம்ப இனிப்பா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னேன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? "அப்படி ஒரு இனிப்பா? அந்த மாம்பழத்த குடுங்க சிஸ்டர். நானும் சாப்பிட்டு பார்த்தா தான் அத நம்புவேன்." அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? மாட்டீங்களா? அந்த ஒரு 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 என்ன பண்றோம், ஒரு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் தான் தோமாவுக்கு வந்துச்சு. அப்போ நீங்கலாம் பார்த்தீங்க, விசுவாசிச்சீங்க. அதேபோல நானும் பார்க்கணும். அவருடைய காயங்கள்ல பார்க்கணும். அவருடைய விலாவில் குத்தப்பட்ட, ஈட்டியால் குத்தப்பட்ட காயங்கள பார்க்கணும். அவர் கைகளில் ஆணியினால் உண்டான காயங்கள நானும் தொட்டு பார்த்தால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். அதுக்கு மீனிங் எப்படின்னா, நீங்க எப்படி பார்த்து சந்தோஷப்பட்டீங்களோ, அதே மாதிரி நானும் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொள்ளும்படியாக ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவ நானும் பார்க்கணும். அந்த அந்த ருசிய நானும் ருசிச்சு பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு இதற்காகத்தான் நானு அவருடைய விழாவில போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, தோமா வந்து சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல தான் சந்தேகப்பட்ட தோமா அப்படிங்கிறதான ஒரு பெரிய காரியங்கள் வந்து அங்க வைக்கப்படுது. இதுக்கு வந்து நம்ம இதுக்குள்ள 2 பின்னணியவும் பார்க்கணும். இப்போ அதுக்கு ஏன் சந்தேகப்பட்டாரு அப்படின்னு இப்ப சந்தேகப்படலைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எதற்காக சந்தேகப்பட்டாரு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சந்தேகப்படுறதற்கான காரணங்கள் அப்படின்னா, இப்போ வந்து யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்துல இயேசு கிறிஸ்து வந்தார். சீசர்களுக்கு தன்னுடைய காயங்களை காண்பித்தார். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனா, இதுல இந்த 2வது வசனத்துல 20வது, 25வதுல அதே மாதிரி நீங்க எனக்கும் காமிச்சா நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி பார்த்துட்டேன்னா, நான் என்ன பண்ணுவேன், என்னோட விரல்ல வச்சுட்டா, நானும் என்ன பண்ணிருவேன், விசுவாசிச்சுருவேன். அப்படிங்கிறதான ஒரு கருத்தை அந்த இடத்துல பதிவுபடுவாரு. அப்போ நம்ம வசனத்தின்படி பார்த்தோம்னா, நாம என்ன பண்றோம், அவர வந்து என்ன சந்தேகப்படுகிற தோமா அப்படின்னு நாம சொல்லவே மாட்டோம். தோமா நான் அப்படி பண்ணுனா தான், கைய போட்டா தான் நான் நம்புவேன்னு சொன்ன தோமா, இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருகிறார். 8 நாட்களுக்கு பிறகு, சரியாக முதல் முறை சீசர்களுக்கு காட்சி கொடுத்த 8 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதே இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு காட்சி கொடுக்கிறார். வாசிங்க சிஸ்டர். யோவான் 20:20. இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இப்ப 20:20ல சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து காண்பிச்சுட்டார். இப்ப வந்து 26ல மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். தோமாவுக்கு காட்சி கொடுக்கிறார். வாசிங்க சிஸ்டர். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார்.
இப்ப 20 ஏற்கனவே யோவான் 20:20 எப்படி முதல் முறை இயேசு கிறிஸ்து எந்த வகையாக உள்ள போய் எப்படி உட்பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம்னு சீசர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவர்களுக்கு தன்னுடைய விழாவில் உள்ள காயங்களையும் கைகளில் உள்ள காயங்களையும் காமிச்சாரோ, அதே போல இந்த தோமாவுக்கும் அதே வகையில பூட்டப்பட்டிருந்த கதவு வழியாக உட்பிரவேசித்து தோமாவுக்கு முன்பாக நின்று என்ன பண்றா, என்னுடைய கைகளையும் என்னுடைய விழாவின் காயங்களையும் வந்து தொட்டு பார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியான உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கறதான ஆசீர்வாதத்தையும் என்ன பண்றாரு சொல்றார். அதே இன்சிடென்ட் 2 முறையும் நடக்குது. இப்ப தோமா அந்த காயங்களை பார்த்துட்டாருன்னா அவர் என்ன சொன்னார் அந்த முதல் வசனத்துல படிச்சதுல, நானும் என் விரல்களை விட்டு பார்த்தாலொழிய நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன தோமா இந்த காயங்களை போய் தொட்டு பார்த்தாரா, தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் விசுவாசிச்சாரா அப்படிங்கறதற்கான வசனம் நம்மளுடைய வேதத்துல குறிப்பிடப்படவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார், பார்த்த உடனே அதே சந்தோஷம் இவர் மனதுக்குள்ளே வந்து அவர் இந்த இடத்துல என்ன பண்ணார், தோமா விசுவாசித்ததாகத்தான் இருந்திருக்கு. மேபி அவர் வந்து தொட்டு பார்த்ததா கூட இருந்திருக்கலாம். ஆனா வசனத்திற்கான ஒரு 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 தீர்மானமான ஒரு வசன குறிப்புகள் நம்ம வேதத்துல இல்ல. அப்போ தோமா வந்து நம்ம சந்தேகப்பட்ட தோமான்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்னா முதல்ல அவர்கள் பட்ட சந்தோஷம் நானும் படணும் அப்படிங்கிற ஒரு இதற்காக தான் அவர் என்ன பண்ணார், எனக்கு அந்த காயங்களை நானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தோமா கேட்டாரோ ஒழிய சந்தேகப்பட்டு தோமா கேட்கவே இல்லை. இப்போ ஒரு மரண காரியங்களுக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். இப்ப மரணம் அப்படின்னு அவர் வந்து என்ன பண்றாரு, வாசிங்க சிஸ்டர், இதையுமே கூட வாசித்துருங்க. 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, விசுவாசியாய் தோமா வந்து மாறினாருங்கிறது இல்ல, இரட்டிப்பான விசுவாசத்தை தோமா பெற்றுக்கொண்டார். இத்தோட நம்ம தோமாவோட காரியங்களை படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட மரணத்திற்கான மரணத்துக்கு அவரோட கடைசி காலங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார், 2 சீசர்களாக நீங்க பூமியின் கடைசி பரியந்தமா என்ன பண்ணுங்க, உங்க சுவிசேஷத்தை அறிவியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு அவர் பரமேறி போய்கிட்டார். அதுக்கப்புறம் எல்லா சீசர்களும் ஒவ்வொரு தேசத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, பிரயாணமாகி என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் போதகத்தையும் அவங்க வந்து உலக ஜனங்களுக்கு சொல்ல போயிட்டாங்க. அதே போல தோமாவும் அவர் 2 விதமான கருத்துக்கள் வந்து சொல்றாங்க. ஒண்ணு வந்து தோமா வந்து மேதோ பெர்சியா பகுதிக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வந்து நிறைய நம்ம பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து இந்தியா வந்தார், இந்தியால வந்து கேரளால வந்து இறங்கினாரு. கிபி 52 வந்து கேரளால இருக்கிற முசூரிஸ் பகுதிக்கு வந்து யூதர்கள், ஏன்னா அந்த இடத்துல நிறைய யூதர்கள் வந்து அப்ப சிதறி ஓடி போனாங்க இல்லையா, அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம கேரளால செட்டில் ஆயிருந்திருக்காங்க. அவங்க கிட்ட யூதர்கள் கிட்ட பிரசங்கம் செய்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அவங்க அதுக்கப்புறம் நசரீன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவர்களும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அந்த யூதர்கள் இருந்த பகுதியில நசரீன்ஸ் அப்படிங்கிறதான கிறிஸ்தவர்களும் கேரளால இருந்திருக்காங்க. அவர்கள் கிட்டையும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார். அதுக்கப்புறம் கடல்வழி மார்க்கமாக அவரு மயிலாப்பூருக்கு சென்னையில இருக்கிற மயிலாப்பூருக்கு வந்து சேர்ந்ததாகவும் அங்க நல்லா சுவிசேஷம் செய்து அவரோட சுவிசேஷம் அநேகருக்கு மனமாற்றத்தை கொடுத்து கிறிஸ்தவர்களாக மாறினதுனால அங்க இருக்கிற அந்த சென்னை வாசிகள் வந்து அவர் மேல கோவப்பட்டு அவரை ஈட்டியால குத்தி கொன்னுட்டதாகவும் வரலாறு இருக்கு. இன்னமும் நம்ம சென்னைக்கு போனோம்னா செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படிங்கறதான நினைவு சின்னம் இன்னமுமே தோமாவை பறைசாற்றுகிற ஒரு பெரிய ஒரு தேவாலயமாக அந்த இடத்துல இருக்கு. நம்ம போனால் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம தோமாவை குறித்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த இதுல தோமாவோட வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்த்ததுல இருந்து நமக்கான பாடம் என்னத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து தோமா வந்து மீன் பிடிக்கிறவராக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான மீன் பிடிக்கிறவர்கள் அப்படின்னு நம்ம அந்த மீன்பிடி தொழில் மீன் பிடிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டாலே இது ஒரு பெரிய பாடமா தான் நம்ம படிக்கணும். ஏன்னா அது மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இருட்டாதான் மீன் பிடிக்க போவாங்க, யாரும் பகல்ல போக மாட்டாங்க. அப்ப திசை தெரியாது, எந்த திசைக்கு பயணிக்கணும், எப்படி போகணும் அப்படின்னு ஒரு திசை தெரியாம இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல காற்று வரும், எந்த நேரத்துல பெரிய மழை புயல் வரும்ன்றதும் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய திராணியும் ஒரு திடனும் அவர்கிட்ட இருக்கணும். நல்ல உடல் திடகாத்திரமான ஒரு ஆண் மக்களாதான் இருக்க முடியும். வலைய போட்டு எவ்வளவு சில நேரம் மீன் கிடைக்காம இருக்கலாம், சில அதிகமான மீன்கள் கிடைத்து வலை கிளியத்தக்கதாக மீன்
மீன்கள் கிடைத்தா அதை இழுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். அப்போ ஒரு உடல் திடகாத்திரமாக இருக்கணும். போறது சில நேரம் ஒரே நாள்ல மீன் கிடைச்சு திரும்பிறலாம். சில சமயங்கள்ல 2, 3 நாட்கள் கூட ஆகலாம். இப்ப இருக்கிற மாதிரி ஸ்டவ் எல்லாம் கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுற மாதிரியான காரியங்கள் அப்ப இருந்திருக்குமாங்கிறது சந்தேகம் தான். அப்ப 2 நாள் 3 நாள் அந்த பசியை தாங்கக்கூடிய அந்த ஒரு உடல் திறன் இவங்களுக்குள்ள இருந்திருக்கணும். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு மீனவ தொழில் அப்படிங்கிறத செய்ய முடியும். அப்ப இயேசுவும் கூட அந்த தோமாவும் கூட மீன் பிடிக்கிற தொழில தான் செய்திருக்கிறார். இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு அப்ப என்னது இருக்கணும்? அவரோ அவர் கூட ஒரு ஒரு தைரியம் உள்ள, ஒரு திடமானது கூட நம்ம தோமா கூட இருந்திருக்கணும். இப்போ அதே போல இப்ப பாத்தீங்கன்னா, அவரு இன்னொரு காரியத்திலயும் அவரோட தைரியத்த நம்ம பார்க்கணும். எப்போ அப்டின்னா, தோமா வந்து சொல்லுவாரு இல்லையா? "நான் உம்மோட கூட மரிக்க நேர்ந்தாலும் நான் மரிக்க தயார். அதனால வாங்க நம்ம எருசலேமுக்கு மீண்டுமாய் லாசருவை காண நம்ம போகலாம்." அப்படின்னு சொல்லி தோமா தான் கிளம்பினது மட்டும் இல்லாம, தன்னோட சீசர்களையும் அவர் என்ன பண்ணாரு? கிளப்பினார். தயாராகும்படி அவர்களை தயார்படுத்தி இயேசு கிறிஸ்துவோட கொண்டு போனார். அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருந்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவோட கூட சாகவும் தோமா வந்து துணிந்தவராக இருந்தார். அதே போல அவர்கிட்ட இருந்து இந்த தைரியத்தை நாம கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்மளும் பயத்தின் ஆவி இல்லாம பலமுள்ள ஆவியை வந்து நம்ம என்னன்னு பெற்றுக்கொள்ற பிள்ளைகளாக இருக்கணும். பயம் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, தோல்வியின் முதல் ஆரம்பமே பயம்தான். ஐயோ! அந்த காரியத்தை என்னால செய்ய முடியுமா? ஐயோ! அவங்க இந்த இடத்துல சுவிசேஷத்த நான் சொல்ல போய் அவங்க என்ன அடிச்சுட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன தப்பா நினைச்சுட்டா நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கும் எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கே. அவங்க என்னைய என்ன நினைப்பாங்க? அப்படிங்கிறதான ஒரு பயம் நமக்குள்ளாக காணப்பட்டா, அந்த இடத்துல நாம என்ன பண்ணிருவோம்? தோற்று போயிட்டோம். வேலைய செய்யவே இல்ல. ஆனா நம்ம தோற்று போயிட்டோம். இந்த ஒரு பயம் நம்மளுக்கு இடத்துல காணப்படக்கூடாது. வாசிங்க சிஸ்டர் யாக்கோபு 1 1வது 2வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது நம்ம என்ன பண்றோம்? எவ்வளவோ சோதனைகள் அகப்பட்டுட்டாலும், நாம என்ன பண்ணக்கூடாது? ஒரு பயமுள்ள ஒரு இது நம்மகிட்ட காணப்படவே கூடாது. இப்போ வந்து நம்மளுக்கு நெறைய வந்து இப்போ வாசிங்க சிஸ்டர் யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்ப நம்ம நல்ல விசுவாசத்துல நம்ம என்ன பண்றோம்? ஒரு விசுவாசத்தின் பரீட்சையே என்ன பண்ணுமாம்? பொறுமைய தான் உண்டாக்கும். ஏன்னா முதல்ல அடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்க. அதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்து சகிச்சது போல நாமளும் சகிக்க தெரிந்த பிள்ளைகளாக இருக்கணும். பொறுமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொறுமைய உண்டாக்கும் என்று அறிந்து, அப்பன்னா பொறுமைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன அந்த தைரியம் அப்படின்னா, பொறுமை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவுமே கர்த்தர் எனக்கு இந்த காரியத்த செஞ்சுட்டாரு. அதனால நான் பொறுத்து போறேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அதனால நான் பொறுமையா போறேன். அப்படிங்கிறது ஒரு காரியமாகவும் காணப்படும். அப்ப 2 காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அது நம்ம சகிக்கிற பிள்ளைகளாக நாம இருக்க வேண்டும். இப்ப விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்னா, இப்ப விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். அப்ப நம்ம விசுவாசத்துல உறுதியாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பவுமே நாம ஆ. அவங்க வந்து நம்ம பயம் இல்லாத ஒரு ஒரு தைரியமான பிள்ளைகளாக நம்ம அவர் நம்ம இந்த சொசைட்டில வந்து நம்ம இருக்கணும். நம்மளுக்கு பயத்த வந்து என்ன பண்ணிறணும்? புறம்பே தள்ளிறணும். பயம் நம்ம இடத்துல காணப்படவே கூடாது. தோமா கிட்ட பயம் இல்லாதது போல. வாசிங்க சிஸ்டர் 1 கொரிந்தியர் 16, 13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த ஒரு வசனமே நம்மளுக்கு போதும். விழித்திருக்கணும்னா என்ன? எப்பயுமே நம்ம ஒரு நல்ல ஒரு ஆ ஒரு ஒரு அவேர்னஸோட இருக்கணும். இத நம்ம செய்தோம்னா, இது நம்மளுக்கு நடக்கும். அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னறிவிப்பின் யோசனை நம்மளுக்குள்ளாக காணப்படணும். ஒரு தெளிவு, ஒரு திட்டமும் தெளிவும் நம்ம என்ன காரியம் செய்ய போகிறோங்கிறதான ஒரு விழிப்புணர்வு நமக்கு நம்ம இடத்துல காணப்படணும். அதேபோல விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும். நம்ம எது நடந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மரணம் வரை நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கென்று ஜீவிப்பேன். என்ன நடந்தாலும் சரி, நான் செத்து போனாலும் பரவால்ல. நான் அவரோட கூட இருப்பேன். அப்படி நான் செத்து போனாலும் லாசருவை உயிர்ப்பிக்கிற தேவன் என்னையும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படிங்கிறதான விசுவாசம், கண்மூடித்தனமான ஒரு சந்தேகம் என்ற ஒரு துளி சந்தேகம் இல்ல. இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்த தேவன் இந்த கஷ்டத்துல இருந்து என்னை விடுவிக்கிற வல்லமையும் அவர்கிட்ட இருக்கு. கஷ்டமும் அவரால தான் வந்தது. கஷ்டம் வேற யார் மூலியமாவும் வரலாம். ஆனா அந்த கஷ்டம் நம்மட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்மளுக்கு அந்த கஷ்டம் வரணும்னா, ஒரு சாத்தான் மூலியமா ஒரு கஷ்டம் வரணும்னா, அதற்கு அனுமதி இயேசு கிறிஸ்து குடுக்கணும். அத ஞாபகம் வச்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்.
கிறிஸ்துவின் அனுமதி இல்லாம சாத்தான் கூட நம்மளை தொட முடியாது. யோபுவுக்கு சோதனைகளை கொடுக்கறதுக்கு சாத்தான் யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டான்? தேவனிடத்துல போய் கேட்டான். அதே போல நம்மளும் இப்ப வந்து தொடணும், ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், ஒரு மரணத்தை நம்மளுக்கு கொண்டு வரணும்னா அதற்குரிய அனுமதிய இயேசு கிறிஸ்து கொடுக்கணும். கொடுத்தால் ஒழிய சாத்தான் நம்ம கிட்ட அந்த சோதனையை கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த சோதனை வந்துச்சு அப்படின்னா அந்த சோதனையின் மூலம் நம்மளது விசுவாசம் சோதிக்கப்படும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட அந்த சோதனையை அனுமதிப்பாரே ஒழிய நம்ம பிள்ளை கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும் அப்படிங்கறதற்கான அந்த கண்ணோட்டத்திற்காக அல்ல. என் பொண்ணு என் மக இவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்னோட பிள்ளை என்னோட விசுவாசத்துல நிலைச்சு நிப்பா, நான் அந்த துன்பத்தை எல்லாம் எடுத்து போடுவேன், அவன் நிலைச்சு நிப்பா அப்படிங்கிற ஒரு சோதனைக்காகத்தான் அந்த நம்மளுக்குரிய ஒரு கஷ்ட காலங்கள் நம்மளுக்கு கொண்டு வரப்படும். அதுல இருந்து நம்மள தேவன் விடுவிப்பாருங்கிற விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். புருஷரா இருங்கள் அப்படின்னா என்னது? புருஷர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆண்களுக்கு சொல்லப்படும். ஏன் அதை ஆண்களுக்கு சொல்லப்படும்னா தைரியமாக. ஏன்னா ஆண்கள் தைரியம் அப்படின்னாலே ஒரு ஆண்மை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு தைரியம். எதையும் தைரியமா நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன் நான் தனியா இல்ல, இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார், நான் அவரோட பிள்ளை, அவரை தொட்டுட்டு தான் நீ என்ன தொடணும், நான் அவரோட கண்மணி, கண்ணின் மணியை தொடுகிறவன் என்னை தொடுகிறான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தேவன் அங்கலாய்த்தவராக காணப்படுகிறார். அப்ப என்ன பண்ண முடியும்? நீ என்ன தொடுறேன்னா நீ என்னுடைய தேவனை தொடுகிறங்கிறத அர்த்தம். அப்படிங்கிறதற்கு நம்ம தைரியமாக நிக்கணும், திடன் கொள்ளணும்னா என்னது? எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? நல்லதற்கென்று ஏற்றுக்கொண்டு தைரியமான பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அப்ப பயம் நம்ம கிட்ட காணப்படவே கூடாது. அதுக்கப்புறம் இரண்டாவது காரியமா பார்த்தோம்னா, இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கவும் என்ன பண்ணினாரு? தோமா வந்து தயாரானார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ கல்லெறிஞ்சு கொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல தோமா சும்மா இருந்திருப்பாரா? முதல் கல்லறிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் தோமா வாங்கியிருப்பாரு. வாங்கி அந்த கல்லறியில அவரும் இறந்திருக்க கூடும். அப்போ கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கவும் அவர் தயாரானார். வாசிங்க சிஸ்டர், லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ என்ன பண்ணா? தோமா வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகிறா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? வெறுத்து இயேசு கிறிஸ்து தான் எனக்கு பிரதானம், நான் அவருக்காக சாகவும் துணிவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது போல நாமளும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகணும்னு நினைச்சோம்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிட்ட காணப்பட வேண்டியது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவன். சிலுவை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அன்பு. இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல சொல்லுவாங்க, நீ வந்து எல்லா இதையும் விட்டு என்னுடைய சிலுவையை நீ சுமந்துட்டு வா, என்னோட சிலுவை வந்து பாரமானதல்ல, அது லெகுவானது அப்படிங்கிறாரு. ஏன்னா அது அன்பின் சிலுவை. ஏன்னா அன்பு அப்படிங்கிற அந்த சிலுவையை நம்ம தூக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்? அன்புக்காகத்தான் நம்ம வாழ வேணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாரும் நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற ரொம்ப பாரமான சிலுவை யூதர்கள் கிட்ட சொல்றாரு, பாரமான சிலுவையை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க, அந்த சிலுவையை நீங்க இறக்கி வச்சுட்டு என்னோட சிலுவையை நீங்க தூக்குங்க, என்னோட சிலுவை ரொம்ப லகுவா இருக்கும். அந்த அன்பின் பிரமாணத்தை நீங்க தூக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசி பரியந்தம் ஒரு அன்பான பிள்ளைகளாகத்தான் இருப்பீங்க. அன்பு உங்களை தாங்கும் சகலத்தையும் பொறுக்கும், நீங்க அன்பின் சிலுவையை ஏந்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருக்கிற அந்த அன்பின் பிரமாணத்தை, நியாயப்பிரமாணமாகி அந்த பழைய சிலுவையை இறக்கி வச்சுட்டு இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அன்பின் பிரமாணமாகிய புது சிலுவையை அவர் சுமக்க சொல்றாரு. அன்பு அப்படிங்கிறது, அன்பை சுமக்கிறவன் அன்புலதான் சாகணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தார். அதே அன்பின் நிமித்தம் தான் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். ஏன்னா கடைசி நேரத்துல கூட பிலாத்து என்ன பண்றா? கேக்குறா, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்கிறப்ப அவர் ஒரு இடத்துல இல்ல, நான் அந்த இடத்துல சொல்லவே இல்ல, நான் வந்து யூதருடைய ராஜாவே கிடையாது, நான் வந்து சும்மாதான் வந்தேன், நீ வந்து தப்பா பிடிச்சிட்டான். அந்த இடத்துல ஒரு இடத்துல அவர் மறுதளிச்சிருந்தாருன்னா அவருக்கு அந்த சிலுவை மரணமே கிடைச்சிருக்கார். ஆனா அவருடைய வந்ததோட வேலை அது அல்ல. இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு, அப்ப முதல் ஆதாமினால் பெற்றுக்கொண்ட அந்த பாவம் என்னுடைய ஜனங்களுக்கு 2ஆம் ஆதாமாக அவர் வந்து மரித்து நம்ம மேல இருக்கிற பாவ கரைகளை போக்கி முதல் ஆதாமினால் நம்ம இழந்து போன அந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து மரித்தால்தான் நம்மளுக்கு அந்த 2ஆம் ஜீவன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். முதல் ஆதாமினால் இழந்து போன ஜீவன் மீண்டுமாய் கிடைக்கணும்னா 2ஆம் ஆதாமாகிய வந்த அந்த இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்க வேண்டும். அவர் ஜீவனை கொடுத்தாதான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப அது எதனால? நம்ம பாவிகளா இருக்கும்போது அவர் நம்ம மேல வைத்த அன்பினால. நம்ம யாருமே யோகியங்களோ பரிசுத்தவான்களோ நீதிமான்களோ அல்ல, நம்ம எல்லாம் பாவிகள். ஏன்னா நம்ம ஆதி முதலே ஆதாம் செய்த
தவறினால நம்ம பாவப்பட்ட ஜனங்களாக இருந்தோம். அது மட்டும் நம்ம பாவத்துக்கு காரணம் இல்ல. நம்மளும் எப்பவும் மாம்சமாகிய நாம் என்ன பண்றோம்? நம்மளை அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பாவத்தின் பிடியில இருக்கு நம்ம பாவிகளாக இருக்கும்போதே இயேசு கிறிஸ்து நமக்காக என் மீது உங்க மீது அன்பு வைத்து சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் நாம என்ன பண்றோம்? அவருடைய அன்பை ருசி பார்த்த பிள்ளைகளாக இன்று நீங்களும் நானும் அவருடைய அன்பை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அன்பின் பிரமாணத்தை நாம எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி போகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுறோம். அப்போ அவரோட சிலுவை என்ன பண்ணணுமா? என்னைக்காவது ஒரு நாள், வாரம் ஒரு நாள் சர்ச்சுக்கு போறப்ப நீ அது சிலுவையை தூக்குன்னு சொல்லல. வருஷத்துக்கு ஒரு தடவை கிறிஸ்துமஸ் கொண்டாடுறப்போ, ரிசரெக்ஷன் டே கொண்டாடுறப்போ, உயிர்த்தெழுந்த பண்டிகை நீ கொண்டாடுறப்போ அந்த சிலுவையை தூக்குன்னு சொல்லல. அனுதினமும் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் உனக்கு அந்த பாரமா இருக்குன்னு இறக்கி வைக்கிறதுக்கு கூட இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அந்த கட்டளையை கொடுக்கல. அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரே கட்டளை அது மட்டும்தான். அன்பின் பிரமாணத்தை நீ எடுத்துக்கோ. அன்பு எல்லாத்தையும் மாத்தும் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை மட்டும்தான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு. இதவே நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 வாசிங்க சிஸ்டர். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வேற ஒண்ணுமே சொல்லல. மரண பரியந்தம் நீ எனக்கு உண்மையா இரு. அப்பொழுது நான் உனக்கு என்ன தருவேன்? ஜீவ கிரீடத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கார்? ஒரு திட நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இப்போ வந்து நம்ம இப்போ அடுத்து பார்த்தோம்னா யோவான் 12:26 வாசிங்க சிஸ்டர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்போ அவங்க கேக்குறாங்கல்ல, நீங்க எங்க போறீங்களோ அங்கவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள் எல்லாம் கேக்குறாங்க. தோமாவும் கேக்குறாரு, நீங்க எங்க போனாலும் அங்கேயும் நான் வருவேன். உங்களுக்காக என்னோட ஜீவனை குடுக்கவும் நான் துணிவேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நீ என்னோட நீ நான் போற வழியில தான் நீ வரணும் அப்படின்னு இருக்கியா? நான் பிதா கிட்ட போறேன். நீயும் பிதா கிட்ட வரணுமா? நான் எங்க இருக்கேனோ அந்த இடத்துல நீயும் இருக்கணும். நான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவ என்ன அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஏன்னா நீ என்னோட இருக்க, உனக்கும் அந்த கன மகிமை கிடைக்கும். அப்படிங்கிறதான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றார். அப்போ நாம பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம காணப்படுறோம்னா, அந்த நித்திய கன மகிமை நம்மளுக்கு உண்டுதானே. நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள்? உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானோட பிள்ளைகளா? நம்மளுடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுறோமா? ரெண்டுமே ஊழியம் தான். சாத்தானுக்கும் ஊழியம் பண்ணலாம், நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்ணலாம். அதற்குரிய பலன் 2 ஒரே மாதிரியான பலன் கிடையாது. 2 வேற வேறமான பலன். நம்ம எந்த பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறோமா? இல்லைன்னா சாத்தான் இந்த உலக பிரமாணவனின் காரியத்திற்காக நம்மளுடைய அவனுக்கு நம்ம ஊழியம் செய்து நம்ம அவனை சாத்தானை சந்தோஷிப்பிக்கிற பிள்ளைகளாக அழிவை நோக்கி போகிறோமா? இல்ல நித்திய ஜீவனை பெற்று பிதாவினால் சொல்றாரு இல்லையா? தாளந்து உவமையில, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் ஐஸ்வர்யனாய் வைப்பேன், என் சந்தோஷத்தில் பிரவேசி. அவரோட சந்தோஷம் என்னது? பரலோக ராஜ்யம். அந்த சந்தோஷத்திற்குள்ளவா நம்ம பிரவேசிக்க போறோமா? அந்த சாய்ஸ இயேசு கிறிஸ்து இதைதான் செய்யணும், நீ என்னதான் நீ ஃபாலோ பண்ணணும், என்னோட கட்டளைகளை தான் நீ கை கொள்ளணும், என்னுடைய அன்பின் பிரமாணத்தை தான் நீ சுமக்கணும்னு நம்மளை கட்டாயப்படுத்தவே இல்லை. 2யும் வச்சுட்டார் நம்மளுக்கு முன்பாக. இந்த 2ல உனக்கு எது வேணும்? நீயே தீர்மானித்துக்கொள். இந்த இடத்துல நம்ம தீர்மானிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். நம்ம என்ன பண்றோம்? காலம் சமீபமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம நம்ம இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை நோக்கி நம்ம போய்க்கொண்டு இருக்கிறோம். ஏன்னா காலங்களும் நடக்கிற சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணாக தெட்டுமும் தெளிவுமாக நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறது. அவருடைய வருகை சமீபம், அவருடைய வருகை சமீபம். இன்று அவருடைய வருகை இருக்குமானால் நான் எங்க இருப்பேன்? அந்த ஒரு தெளிவு தேவ பிள்ளைகளாகிய நம்மளிடத்தில் காணப்படணும். அதே போல நம்ம இப்ப தைரியத்தோட கூட சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக, பயத்தின் ஆவியை அல்ல, தைரியத்தோட கூட நம்ம என்ன பண்ணுகிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக, ஊழியத்தை தைரியமாக செய்கிற பிள்ளைகளாக நம்ம வந்து என்ன பண்ணணும்? காணப்படணும். இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து எப்படி உயிரை கொடுக்கிறதற்கும் அவர் வந்து துணிஞ்சார். அவர் நம்ம நம்ம தோமா வந்து உயிரை கொடுக்கவும் துணிஞ்சார் இல்லையா? அதே போல
வேதத்துல நிறைய அநேகரோட பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப தேவனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அவருக்கென்று பிரகாசிக்க, அவருக்கென்று எழும்பி ஜொலிக்க தயாராக இருந்த அநேக விசுவாச பிள்ளைகளை குறிச்சு நம்ம படிக்கிறோம். ஆபிரகாம் என்ன பண்றார்? தன் உயிரான ஒரே மகனை தேவனுக்கென்று பலி கொடுக்க அவர் என்ன பண்றாரு? துணிகிறார். தேவனுக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் என்ன பண்றார்? துணிகிறார். தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கும் பொருட்டாக. மோசே மீண்டுமாய் தேவன் என்ன பண்றார்? நீ பார்வோன் கிட்ட போய் நான் செய்யற அற்புதத்தைங்களா போய் செய்யி, அவரை நம்ம இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் விடுவிக்கும்படியாக நீ போய் அறிவின்னு சொன்னப்போ மோசே என்ன பண்ணார்? பயந்தாரா? ஏன்னா மீதியான்ல ஒரு இடத்துல ஒருத்தரை கொன்னு மணலுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன், திருப்பி நான் பார்வோன் கிட்ட போனா பார்வோன் ராஜா என்ன கொன்னு போட்டுடுவாரேன்னு மோசே பயந்தாரா? இல்ல, தைரியமாக தேவன் கொடுத்த வேலையை என்ன பண்ணார்? அந்த இடத்துல போய் தைரியமாக பார்வோன் கிட்ட சொல்ல போனார். ராகாப்ப வேசின்னு நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா ராகாப் மூலியமாக தான், அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவே வந்தார். அந்த வேசிய தேவன் வந்து எவ்வளவு அழகா எடுத்து பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. அதே போல அந்த ராகாப் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் உளவாளிகளை 2 பேரை ஒளித்து வைத்து என்ன பண்ணாங்க? அந்த எரிகோ பட்டணத்துல இருந்து அவங்களை காப்பாற்றி பத்திரமாக அனுப்பிச்சு வச்சு, அவர் என்ன தெரிஞ்சிருந்தா ராகாப்ப கொண்டு போட்டிருப்பாங்க இல்லையா? உளவாளிகளை அவங்க உள்ள விட்டு இருந்தாங்கன்னா அது லேசான காரியமாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, அவங்களை கொண்டு போட்டிருப்பாங்க. ஆனாலும் உயிரை துச்சமாக மதிச்சு என்ன பண்ணாங்க? 2 இஸ்ரேல் உளவாளிகளை உள்ள வச்சு அவங்க ஒளிச்சு வச்சு காப்பாத்தி அனுப்பிச்சு வச்சாங்க. எலியாவை பார்க்கலாம். எலியாப்ப வந்து ஆகாப் யெசபேல் வந்து என்ன பண்ணாங்க? அவரை கொலை செய்ய தேடினாலும் தைரியமாய் போய் என்ன பண்ணாரு? உன்னுடைய விக்கிரகம் பெருசா, என்னுடைய தேவன் பெருசா? வா கர்மேல் பர்வதத்திற்கு, உன்னுடைய பலியின் மூலம் நீ நிரூபி, என்னோட பலியின் மூலம் நான் உண்மையான தேவனை நிரூபிக்கிறேன்னு சொல்லி போய் அவர்களுக்கு முன்பாக சவால் விட்டுட்டு வந்தார். எரேமியாவை பாக்குறோம். எரேமியாவை என்ன பண்றாங்க? கட்டி குழிக்குள்ள போட்டாங்க. ஆனாலும் சத்தியத்தை அவர் பறைசாற்றுகிற ஒரு பெரிய விசுவாசியாக, ஒரு தீர்க்கதரிசியாக எழுந்து ஜொலித்தார். அதே போல தானியேலை வந்து என்ன பண்ணாங்க? நீ ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்க? சிங்க கோபிகளை போட்டு அவர் என்ன பண்ணாங்க? சித்திரவதை பண்ணாங்க. சிங்கங்கள், பட்டினி கிடந்த சிங்கங்கள் அவரை கொன்று போடும்னு. அவர் என்ன பண்ணார்? செத்தாலும் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வைராகியமாக நின்றார். அவருடைய தோழர்களையும் பாருங்க, 3 ஃப்ரெண்ட்ஸையும் பாருங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேருமே என்ன பண்ணாங்க? நாங்க செத்து போனாலும் விக்கிரகங்களுக்கு படைச்சப்ப அந்த பண்டங்களை நாங்க உண்ண மாட்டோம், பசியா கிடந்து கூட நாங்க செத்து போயிடுவோம்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக அவங்க என்ன விசுவாசமாக இருந்தார்கள். அதே போல அந்த விக்கிரகத்தை நாங்க தொழுது கொள்ள மாட்டோம், உயிருள்ள தேவனை மாத்திரம் தொழுது கொள்வோம்னு என்ன பண்ணாங்க? வைராகியமாக இருந்தார்கள். எஸ்தர் பாருங்க. எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்பாக அவருடைய பெர்மிஷன் இல்லாம யாரும் ராஜாவோட அந்த பிரம்மாண்ட அறைக்குள்ளாக, அந்த ராஜ அரண்மனைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா எஸ்தர் என்ன பண்ணாங்க? அந்த 120 நாடுகளில் யூத ஜனங்களை காப்பாற்றும் பொருட்டாக தைரியமாக போய் நின்று அகாஸ்வேரு ராஜுக்கு முன்பாக பேசி அத்தனை ஜனங்களையும் விடுவித்து கொடுத்தாங்க. அவர்களுக்கு ஆமான் மூலியமாக வர வேண்டிய தண்டனையை, ஒரு ஒரு யூதர்களை கொலை செய்ய போகிறான் அப்படிங்கிறதான அந்த திட்டத்தை அகாஸ்வேரு ராஜாவுக்கு தெரிவித்து அவ்வளவு ஜனங்களையும் விடுவித்தாங்க. ராஜகுமாரியாகவும் மாறினாங்க. அது வேற விஷயம். இந்த தைரியம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? இவங்க பேர் எல்லாமே நம்மளோட வேதத்துல பதிவிட்டப்பட்டுருச்சு. ஆனா நாம வந்து ஜீவ பலியா நம்ம கர்த்தரோட கரத்துல நம்மள கொடுக்கும்போது நம்மளோட பேரும் எங்க எழுதப்படும்? அவங்களோட பேரு ஆபிரகாம்ல இருந்து எஸ்தர் வரைக்கும் நம்மளோட வேத புத்தகத்துல இருக்கு. ஆனா நம்ம ஜீவ பலியாக கிறிஸ்துவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம பலியாகும் பொழுது நம்மளுடைய பேர் எங்க எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். உங்களோட பேரும் என்னோட பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாம பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவரோட சிந்தனை நம்மளுக்குள்ளாக காணப்படணும். அப்போ அவரோட புஸ்தகத்துல நம்ம பேரு எழுதப்படட்டு, அவரோட கரத்துல இருந்த ஜீவ கிழத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளும் தைரியமாக இந்த பூமியில நம்ம போராடுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண, தோமாவின் தைரியம் அந்த ஆபத்து கூட நேரத்துல கூட அச்சமின்றி கிறிஸ்துவை பின்பற்றி போனாரு. இயேசுவுக்காக தன்னோட உயிரையும் தியாகம் செய்ய தயாரா இருந்தாரு. அவரிடம் அதிக விசுவாசமாக இருக்கிற மகனாக காணப்பட. ஏன்னா அந்த காயங்களை அவர் பார்த்ததும் என்ன பண்ணார்? விசுவாசிச்சார். ஏன்னா அதுக்குரிய பேக்ரவுண்ட நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அச்சமின்றி நம்ம தைரியமாக அவரோட நம்பிக்கையில அவருக்கு என்ன நம்பிக்கைய சுவிசேஷத்தை, அது மரணம் வரைக்கும் அவரோட சுவிசேஷத்தை அறிவிக்கிற மகனாக தோமா வந்து காணப்பட்டார். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீர் போகும் வழியை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? சொல்றாரு. அது எதன் நிமித்தம் சொல்றாரு அப்படின்னா, அன்பின் நிமித்தம். நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் தேவனே? உங்களை விட்டுட்டு நாங்க பரிதவிக்கிற பிள்ளைகளாக போயிருவோமே. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க போகிற வழிய எங்களுக்கு காண்பீங்க, நாங்களும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக தோமா வந்து கேட்கிறாரு. இந்த மாதிரி அவரை பின்பற்றி போகிற விரும்புகிற பிள்ளைகளாக நாம இருக்கிறோமா?
அவரை ஃபாலோ பண்ணி போற பிள்ளைகளாக இருக்கிறோமா? எல்லா இடத்துலயும் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நம்ம இந்த புதிய ஏற்பாட்டின்படி நம்ம ஆலயமாக இருக்கிறோம்னா, பழைய ஏற்பாட்டின்படி அவர்களுக்குன்னு ஒரு ஆசாரிப்பு கூடம் என்கிறதான ஒரு ஆலயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆசாரிப்பு கூடாரம் அப்படின்னு பார்த்தாலே, நம்மள வந்து ஒரு 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 ஆலயமாக இந்த இடத்துல நம்ம சித்தரிக்கலாம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாசல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ளூ கலர்ல தெரியுது இல்லையா? இது வந்து வாசல். இது வழியா தான் நம்ம உள்ள போக முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவோட நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாக இருக்கிறேன். அப்ப நம்ம யார் மூலியம் தான் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளாக போக முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளாக, இந்த பிரகாரத்திற்குள்ளாக நாம உள்ளே போக முடியும். இங்க போன உடனே அங்க பலிபீடம் இருக்கு. நாமளே நம்மை ஜீவ பலியாக அந்த பலிபீடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டாம். நீங்களும் நானும் பலிபீடத்தின் மேல் அமர்ந்து ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம என்ன பண்ணணும்? காணப்படணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் தொட்டி இருக்கு. அந்த ப்ரவுன் கலர்ல இருக்கு இல்லையா? அதுதான் தண்ணீர் தொட்டி. இந்த தண்ணீர் தொட்டி எத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஞானஸ்நானத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம ஜீவ பலியாக அவர் கரத்துல ஒப்புக் கொடுத்து, ஞானஸ்நானம் என்கிற திருமுழுக்கினாலே நம்மை முழுமையாக சுத்திகரித்து கொண்டுட்டோம் அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரமாகிய அந்த இதுக்குள்ளாக நம்ம நுழைய முடியும். பரிசுத்த ஸ்தலம். அந்த பெருசா இருக்கிற இடம் வந்து பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக 3 பொருட்கள் இருக்கும். என்னென்ன இருக்கும்? சமூக தப்பம், விளக்கு, அதுக்கப்புறம் தூபபீடம். இந்த 3 பொருட்களுமே நம்மள ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த புளிப்பில்லாத அப்பம் என்னது? புளிப்பில்லாத ஒரு கள்ள போதனை இல்லாத ஒரு சுத்தமான நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சத்தியத்தை படிக்கிற பிள்ளைகளாக, நம்ம சத்தியத்தை சத்தியமாக அறிந்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். விளக்கு அது வந்து என்னது? நம்மளுக்கு வந்து பரிசுத்த ஆவியின் ஒரு அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வல்லமை. பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மகிட்ட இருந்தா மட்டும் தான் சத்தியத்தை சத்தியமாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடையா கொடுத்தார். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற பாடுகளை அவர்கள் வந்து என்ன பண்ணணும்? அவருடைய அப்போஸ்தலர்கள் வந்து அந்த போராட்டத்தை தாங்கக்கூடிய வல்லமை அவர்கள்கிட்ட கிடைக்கணும். அவங்க அந்த பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமை இருந்தா மட்டும்தான் சத்தியத்தை தைரியமாக பிரகடனப்படுத்துற பிள்ளைகளாக காணப்பட முடியும். அதற்காக வேண்டிய பரிசுத்த ஆவியை கொடையாய் கொடுத்து இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் அவர் வழி நடத்துகிற ஒரு பிரதானமான ஒரு வேலையை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியை அவர்கள் கொடையாக கொடுத்துட்டு போனார். அப்ப அந்த விளக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எதை தெளிவுபடுத்துகிறது நம்மளுக்கு? பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தூப பீடம். நம்மளே சுகந்த வாசனையாக தேவனுக்கு கொடுக்கணும். நாம வாழ்ற வாழ்க்கை, நம்ம செய்கிறதான செயல் எல்லாமே கர்த்தருடைய சமூகத்துல சுகந்த வாசனையாக செயல்பட வேண்டும். அதன் மூலமாக நாம என்ன பண்றோம்? அந்த இடத்துல அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல வருஷம் ஒரு நாள் மட்டும்தான் பிரதான ஆசாரியன் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஆனா நாமளே அவருக்குள்ளாக ஆசாரியர்களாக இருக்கிறோம். நாம என்ன பண்றோம்? தைரியமாக அவர் கிருபாசன தண்டைக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம்? நுழைந்து உள்ள போகிறோம். அந்த இடத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல எந்த வெளிச்சமும் கிடையாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த விளக்கின் வெளிச்சம் இருக்கும். பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் நம்மளுக்கு இருக்கும். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டா தேவனே நம்மளுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அந்த பிரசன்னத்திற்குள்ளாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா, தேவனோட கூட நாம என்ன பண்றோம்? ஐக்கியப்படுறோம். அப்ப எவ்ளோ பெரிய பாக்கியம் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவரோட கூட நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஐக்கியத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கிறிஸ்துவுடனே கூட, தேவனுடனே கூட போய் நம்ம என்ன பண்றோம்? சென்று சேர போகிறோம். மகா பரிசுத்த ஸ்தலம் அததான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்மளுடைய ஒரு ஜெப ஆலயமாக, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் ஒரு மாடலாக நம்ம வாழ்கிறோமா? வாழ்க்கை முழுசுமே நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட். கிறிஸ்துவுடனே கூட நான் வாழப் போகிறேன். அதனாலதான் அவர் மணவாளன், மணவாட்டி. ஏன்னா ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னா, ஒரு திருமண வாழ்க்கையில தான் அது இணைக்கப்படுது. இன்னொருத்தரும் சேர்ந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வரும்போதுதான் அது என்ன பண்ணுன்னா, ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட்டாக வருது. 2 பேர் சொந்தம் தான் அது ஒப்பந்தம். ஒருத்தர் செய்தா அதுக்கு பேர் ஒப்பந்தம் கிடையாது. 2 பேரும் செய்யணும் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை யாரு? இயேசு கிறிஸ்து மணவாளன், மணவாட்டி. நாம தான் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளாக மணவாட்டிகளாக இயேசு கிறிஸ்துவோட கூட நாம என்ன பண்ணிக்கிறோம்? இணைக்கப்பட போகிறோம். அப்போ மரணம் வரைக்கும் எப்படி கணவனும் மனைவியும் அந்த கட்டளைக்குள்ளாக தான் நம்ம வருகிறோம். நீ மரணம் வரை நான் உன்னையும் பிரிய மாட்டேன். உன்னை அன்பில நான் தாங்குவேன். உன்னுடைய சுய துக்கங்கள்ல நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியப்பிரமாணம் எடுத்துதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியான ஒரு திருமணத்திற்குள்ளாக தான் மரண பரியந்தம் நான் கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் மரணிக்க நேர்ந்தாலும் அவருக்கென்று நான் மரணிப்பேன். அப்படிங்கிறதான ஒரு நித்தியமான ஒரு உணர்வு நம்மளுடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். இப்போ வாசிங்க சிஸ்டர் 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம்.
நாம எப்பவுமே என்ன பண்ணணுமா? அவரோட குடியிருப்புல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன இந்த தேகத்துல தான் நாம இருக்கோம். ஆனா இந்த தேகம் யாருக்கு சொந்தம்? ஏன்னா நாமளே கொரிந்தியர்ல சொல்லியிருக்கு இல்லையா? நானே தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். அவரு என்னில் வாசமா இருக்கிறார். அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் இப்ப இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். ஏன்னா நான் என் தேகத்துல தான் இருக்கேன். ஆனால் என்னுடைய தேகத்திற்குள்ளாக இருப்பவர் யார்? என் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் கூட நம்மளோட கூட காணப்பட வேண்டும். இப்போ என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? வாசிங்க சிஸ்டர் மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். எப்போ நம்ம என்னை கண்டவன் நீ பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே, பிதாவ நம்ம எப்படி காண முடியும்? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு 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 முழு ஒரு ஒரு மனிதனாக, முழு தெய்வமாக அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த பின் அவர்களுக்கு தெய்வமாக காட்சி கொடுத்தார். எல்லாத்தையும் அவர்கள் பார்த்தாங்க. ஆனா நாம இப்ப தேவனை பார்க்க முடியுமா? நம்மளாலும் பார்க்க முடியும். எப்படி? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நம்ம இருதயத்துல சுத்தம் இருந்தா, நாமளும் கட்டாயம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனை தரிசிக்க முடியும். வாசிங்க சிஸ்டர் எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாம என்ன பண்ணணும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். ஒண்ணு இருதயத்துல சுத்தம் இருக்கணும். அதே நேரம் பரிசுத்தம் இருக்கணும். சுத்தம் வந்துருச்சுன்னாலே பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம மாறிடுவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்ம அப்ப என்ன ஒரு பரிசுத்தம் காணப்படுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். இப்போ நம்ம பரிசுத்தம் நம்மளுக்குள்ள இருதயத்துல சுத்தமும் வந்துருச்சு. பரிசுத்தமும் நம்ம பிள்ளைகளாக இருக்கோம். இதன் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வாசிங்க சிஸ்டர் 24:3. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம யாருடைய அடுத்த வாசிருங்க சிஸ்டர். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இப்போ இருதயத்திலே எனக்கு சுத்தம் இருக்கு. நான் பரிசுத்தமாவும் இருக்கேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கான கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோமா? பரிசுத்தமா தேவனுடைய மலைக்கு என்னையால ஏற முடியும். ஏன் தேவனுடைய மலைக்கு ஏறி போகணும்? பிதாவை நான் பார்க்கணும். பார்க்கணும்னா அந்த மலைக்கு நான் ஏறி போகணும். அப்ப இந்த 2 விஷயங்கள் இருந்தா நான் தேவனை தரிசிக்க முடியும். அப்ப கைகள்ல சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன்னுடைய கைகளின் கிரியைகள் சுத்தமுள்ளதாக இருக்கணும். நம் இருதயத்தில் நினைவுகள் சுத்தமுள்ளதாக இருக்கணும். அப்படி இந்த உலக பிரமாணமா இந்த எல்லாம் மாயை. பிரசங்கில படிச்சீங்கன்னா எல்லாமே என்ன சாலமோன் எழுதுறார். எல்லாத்தையும் அனுபவிச்சவர் எழுதுறார். எல்லாம் மாயை, மாயை, மாயை. இந்த மாயையான இந்த ஆத்மாவை இந்த மாயைக்கு இந்த உலக பிரமாண மாயைக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம என்ன பண்ண கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறாம கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் இருந்தா கர்த்தருடைய பர்வதத்திற்கு ஏறி தேவனை நம்மால் தரிசிக்க முடியும். இப்போ வாசிங்க சிஸ்டர் அடுத்து நீதிமொழிகள் 22:11. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். நம்மளுக்கு அந்த சுத்த இருதயம், சுத்த கிரியைகள் என்னுடைய கைகளில் இருந்துருச்சு அப்படின்னா, நானு மலைக்கு ஏறி தேவனை பார்ப்பேன். தேவனை பார்த்துட்டோம் அப்படின்னா, தேவன் நம்மளுக்கு யாரா இருப்பாராம்? நம்மளுடைய சிநேகிதனா இருப்பாராம். ஆபிரகாம் என் பிராண சிநேகிதனே அப்படின்னு சொல்லி தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார் இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம். அதே சிநேகத்துவம், அதே சிநேகிதர் அப்படின்னு தேவன் நம்மளையும் கூப்பிடுவாராம். அதுக்கு நம்ம என்ன நம்ம கைகளில சுத்தமான கிரியைகள் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள் சுத்தமானதாக இருக்கணும். இந்த 3 விஷயங்களும் நம்மளுக்குள்ளாக இருந்துருச்சு அப்படின்னா, நாம என்ன பண்ண முடியுமா? தேவனை தரிசிக்க முடியும். அவருடைய மலைக்கு ஏறி போக தகுதி உள்ள பிள்ளைகளாக மாற முடியும். அந்த மலைக்கு ஏறினது மாத்திரமல்ல, ராஜாவாகிய தேவனை தரிசிக்க முடியும். அவரு நம்மளுக்கு சிநேகிதனா இருப்பார். ராஜா அவனுக்கு சிநேகிதனா இருப்பார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ இதுக்கு நாம இந்த காரியங்களை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தோமா கிறிஸ்துவின் கைகளில் உள்ள காயங்களையும் விழாவில் உள்ள காயத்தையும் நான் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு நம்ம படிச்சோம் இல்லையா? இத நம்ம அழகான கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம்.
இப்போ வந்து முதல் 2 முறை வந்து இயேசு கிறிஸ்து வந்து சீசர்களுக்கு தரிசனமாகி அவருடைய காயங்களை காட்டினார். முதல் காயங்களை காட்டுறப்போ தோமா அந்த இடத்துல இருந்தாரா? இல்ல. 2வது முறையாகத்தான் என்ன பண்ணாரு? யோவான் 20:26வது வசனத்துல தான் தோமாவுக்கு வந்து இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் எப்படி முதல்ல சீசர்களுக்கு தரிசனம் கொடுத்தாரோ, அதே போலவே தோமாவுக்கும் தரிசனம் கொடுக்கிறார். இதே போல 2ஆம் வருகையில் கிறிஸ்து நமக்கு முன்பாக வந்து நிற்பார். விசுவாசத்தில் நாம் காண்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். அந்த இடத்துல நாம தான் தோமா இருக்கிற இடத்துல நாம தான் நிற்க போகிறோம். இப்போ வந்து கையின் காயங்கள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? விழாவின் காயங்கள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, கையின் காயங்கள் மாம்சத்தின் காயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது அன்பின் நிமித்தம் நம்மளுக்காக தேவன் கொடுத்த காயங்கள். அவர் உடம்புல வாங்கின சாட்டை அடிகள் அனைத்தும் அவருடைய கைகளின் காயங்கள் மாம்சத்தின் காயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது கிறிஸ்து நமக்காக கொடுத்த மீட்பின் பலி. நம்மை ஒன்னை பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கேற்ற வேல்யூல இன்னொன்று வந்து கொடுக்கப்படணும். அப்போ முதல் ஆதாமாகிய முதல் ஆதாமினர் இழந்து போன அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக மாம்சத்தில் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மரித்து இந்த மீட்பின் பலியை நிறைவேற்றினார். இதுதான் கைகளின் காயம். விழாவின் காயம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, விழாவை குத்தின உடனே என்னது புறப்பட்டு வந்துச்சு? தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்துச்சு. அப்ப அந்த ரத்தம் என்பது மீண்டும் நம்மை மீட்டெடுக்கப்பட்ட சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பெரிய ரத்தம், பரிசுத்த ரத்தத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. தண்ணீர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? சுத்திகரிக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர் முழுக்கவாகிய வசனம். இந்த 2ம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியும். விழாவில இருந்து வர்ற ரத்தம் விழாவில் இருந்து நம்ம நம்ம ஏன் நம்ம வந்து சபைய வந்து ஸ்திரீன்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா ஆதாமாகிய விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்திரீயான ஏவாளானவள், அதே போல இயேசு கிறிஸ்துவின் விழாவில் குத்தப்பட்ட அந்த விழாவிலிருந்து தோன்றியதுதான் கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு அப்புறம் ஏன்னா அது வரைக்குமே கிறிஸ்தவம் வந்து பறைசாற்றப்படவில்லை. அதற்கப்புறம் இப்ப அப்போஸ்தலர்கள் போய் தான் கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறதான ஒரு புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளப்படும் அவர்கள் புறஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்து தெய்வமானவர் அப்படின்னு பறைசாற்றுகிறதற்காக வந்ததுதான் கிறிஸ்தவம். இந்த சபை அது இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்தது. ஆதாமின் விழாவிலிருந்து வந்தது ஏவாள். அவள் ஒரு ஸ்திரீ. அதே போல இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்தது சபை. அதை நாம் மறக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நமக்கு காண்ற இந்த 2 விஷயம் விழாவின் காயங்களும் கையின் காயங்களும் என்ன பண்றது? 2 விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லுது. எதை ஞாபகப்படுத்துது? அதை தோமா பார்த்து விசுவாசிச்சார். நம்மளுக்கு எதை ஞாபகப்படுத்துது? ராப்போஜனத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு மாதமும் எல்லா சபைகள்லயும் ஒவ்வொரு மாதமும் ராப்போஜனம் கொடுக்குறாங்க, கம்யூனியன் கொடுக்குறாங்க. அந்த நாள்ல நம்ம எதை நினைவு கூறுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம். அந்த மரணத்தை, அவருடைய பலியை நினைவு கூறுகிறோம். என்னுடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார். என்னுடைய பாவத்திற்காக என் மேல் விழ வேண்டிய ஒவ்வொரு ஆக்கினையும் ஒவ்வொரு அடியும் அவர் மேல் விழுந்தது. என் மேல் என்னை பார்த்து காரி துப்ப வேண்டிய வாய்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அன்று காரி துப்புன. எனக்காக சிந்தப்பட வேண்டிய என் மேல் அடிக்க வேண்டிய வலி ரத்தம், என் மேல் வலிய வேண்டிய ரத்தம் அன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அது அவர் உடம்பில் வழிந்தது. இதை நாம நினைவு கூறுவோம். இனி நான் அவரை போல அவருக்குள்ளாக மரித்த நான், அவருக்குள்ளாக உயிர் தெழுந்த நான், அவரை போலவே நான் வாழ்வேன்னு ஒவ்வொரு மாசமும் நம்ம என்ன பண்றோம்? அந்த ராப்போஜனத்தின் போது நம்ம அவருடைய இறப்பை நாம என்ன பண்றோம்? நினைவு கூறுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ரத்தமும் தண்ணீரும் திராட்சை ரசத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்மளுடைய கம்யூனியன்ல எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? அந்த திராட்சை ரசம் மாமிசம் அப்பத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதை ஞாபகப்படுத்தும் பொருட்டாகத்தான் அப்பமும் திராட்சை ரசமும் ஒவ்வொரு கம்யூனியனிலும் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும்? நாம அவரிடத்தில் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக தைரியத்தோட கூட அவர் கிருபாசன தண்டைக்கு போய் சேருகிற பிள்ளைகளாக, அதற்கு பரிசுத்தமும் சுத்த இருதயமும் உள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவரை வந்து தோமாவை வந்து என்ன பண்றாரு? அவர் மேல் உள்ள அன்பின் நிமித்தம் தான் அவர் தோமா வந்து சந்தேகப்பட்டாலும் அவர் மேல் உள்ள அன்பின் நிமித்தம் அவர் மேல் இறக்கப்பட்டு மீண்டுமாய் அவர்கிட்ட வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். நீங்க போய் சொல்லுங்க, தோமா விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலனாலும் எனக்கு என்ன அப்படிங்கிற உறுதி இல்ல. தோமாவும் என்னோட சீஷன், அவனுக்கும் நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விசுவாசமும் பலப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்? போய் இயேசு கிறிஸ்து அவருக்கும் தன்னை காண்பித்து கொடுக்கிறார். அப்போ விசுவாசமற்ற பிள்ளைகளாக நாம எப்பவுமே இருக்கவே கூடாது. அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். ஆனால் நம்ம காணாமல் விசுவாசிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாக நம்ம காணப்படுகிறோம். விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம விசுவாசத்தோடு, தைரியத்தோடு,
பரிசுத்தத்தோடு போராடி நம்மளுடைய வாழ்க்கையை முடித்து மரண பரியந்தம் அவரோட கூட நிலைத்து நின்று தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்ம சென்று சேர இயேசு கிறிஸ்து தாமே நம்ம வழி நடத்துவாராக. ஆமென்.